தீத்தீங்க. பிரைஸ் எல்லாம். ஆமா, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் தமது மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். சாலமோன் ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி பாடகர் குழுக்கள் எல்லாம் நின்று பாடினார்களாம். கர்த்தர் இந்த தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினார். அதே போல யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை தேவன் தமது பிரசன்னத்தினால், தமது வல்லமையினால், தமது மகிமையினால், தமது ஆசீர்வாதங்களினால் அவர் நிரப்ப அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆராதனை மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. அதை நாம் கருத்தாக நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையில நம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய நீண்ட ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க நிற்கிறோம். 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் வைத்த காரியம் தேவனுடைய வழிநடத்துதல். தேவனுடைய வழிநடத்துதல், the providence of God. the providence of God என்ற தலைப்பில் தேவனுடைய வழிநடத்துதல். அதுல தேவனுடைய வழிநடத்துதல், அந்த ப்ராவிடன்ஸ் என்ற வார்த்தையில தேவனுடைய நடத்துதல், வழிநடத்துதல் இருக்கிறது, தேவனுடைய கரிசனை இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தேவனுடைய பராமரிப்பு இருக்கிறது. பெரிய ஒரு வார்த்தை அது, ப்ராவிடன்ஸ் என்ற வார்த்தை. தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய கரிசனை, தேவனுடைய பாதுகாப்பு போன்ற காரியங்கள் குறித்து நாம் இந்த வேத பகுதியிலே நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த வேத பகுதியில யோசேப்பை குறித்து நாம் படித்து வருகிறோம். தேவன் யோசேப்பை மாத்திரமல்ல, வேதத்தில் காணப்படுகிற எண்ணற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்றால், தேவன் எப்பொழுது தேவனுக்கும் அவர்களுக்கும் அந்த உறவு சரியானதோ அன்றைய தினத்திலிருந்து அவர்களை தமது திட்டத்தின்படி, தமது சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். சரியான நேரத்திலே சரியான இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து தம்முடைய திட்டத்தை அந்த பகுதியிலே அல்லது அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த தேவனுடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பது ரொம்ப மிக முக்கியமான காரியம். தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய உறவுக்கு வெளியே இருக்கின்ற ஒருவரையும் தேவன் வழிநடத்த முடியாது. ஆனால் தேவனுடைய உறவுக்குள்ளாக, தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சரியான இடத்திற்கு நேராக நடத்துகிறவராய் இருக்கிறார். சரியான நேரங்களிலே தமது திட்டத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறதை எல்லாருடைய வாழ்க்கையிலும், அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் படிக்கின்றவர்களா இருக்கிறோம். ஒரு சில உதாரணங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? யாருடைய வாழ்க்கையில கரெக்டா நடத்தி வந்திருக்கிறார் என்று? தாவீது ராஜா, அடுத்தது தானியேல், யோசேப்பு தான் படிக்க போறோம். ஆபிரகாம், பவுல், சரியான கரெக்டா அந்த ஆண்டவர் அவர்களை நடத்துகிறதை நாம் படிக்கிறோம். ஆமா, எப்பொழுது என்றால் அதுதான் மிக முக்கியம். அந்த உறவுக்குள் வர வேண்டும். இந்த காலை வெள்ள அதுக்காக தான் நான் பேச இந்த செய்தியில நிற்கிறேன். அந்த உறவுக்குள் சரியாய் வருகிறவர்கள், அந்த ஆளுகைக்குள் சரியாய் வருகிறவர்களை தேவன் மிக சரியாக அவர் நடத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவண்டமாக நடத்தி தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய திட்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். அதை உற்சாகப்படுத்தும்படிதான் இந்த காலையில் இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேத பகுதியை நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய அந்த நடத்துதல் யோசேப்புடைய வாழ்க்கையில எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து என்ன செய்கிறது? ஆரம்பிக்கின்றதா இருக்கு. நான் நினைக்கிறேன் அப்பொழுது அவனுக்கு 17 வயது. அந்த 17 வயதான அந்த நேரத்துல தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்த யோசேப்பு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அர்ப்பணித்த இந்த யோசேப்பு தேவனுடைய திட்டத்துக்காக அவன் ஜெபித்திருக்க வேண்டும். இது என்னுடைய கற்பனை. ஏனென்றால் சவுல் ஜெபிக்கிறார். தேவனை சந்தித்த உடனே சவுல் ஜெபிக்கிற முதல் ஜெபமே இதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன், என் வாழ்க்கை குறித்ததான தேவ திட்டம் என்ன என்பதை குறித்து யோசேப்பு நிச்சயமாக தேவனை நோக்கி ஜெபித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். அவனை ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவனை அழைத்து வந்தார். இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி, உனக்குள் உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற தேவ திட்டத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்.
அதுக்கப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, இவைகள் எல்லாம் யோசேப்பு நன்கு அறிந்ததினாலே அவன் தேவனை அறிந்த அந்த நிலையிலே அவன் தேவனிடத்துல, ஆண்டவரே என்னை குறித்ததான் நம்முடைய திட்டம் என்ன செஞ்சிருக்கணும், அவர் கேட்டு இருக்கணும். அப்படி கேட்ட போது கர்த்தர் அவனுக்கு தமது திட்டத்தை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். 2 சொப்பனங்களின் மூலமாக தேவன் தமது திட்டத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 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 சொப்பனத்தினுடைய முழுமையான காரியங்களை யோசேப்பு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் அவன் அறிந்து கொண்டான். ஒரு ஆளுகைக்கு அல்லது ஒரு ஜனங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்கின்ற ஒரு உயர்ந்த இடத்திற்கு தேவன் என்னை கொண்டு போய் வைத்து தம்முடைய திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார் என்ற திட்டத்தை மாத்திரம் என்ன செய்து கொண்டார், அவர் அறிந்து கொண்டார். ஆனால் இது எப்பொழுது நடக்கும், எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் என்கின்ற காரியங்கள் யாருக்கு தெரியாது. அந்த அந்த சொப்பனத்துல எந்த இடத்தில் வைத்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லவில்லை, இதை எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்று சொல்லவில்லை, இதை எப்படி நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் என்ன செய்வே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் இந்த 40வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தனை யாரு, சுயம்பாக்கிகளின் தலைவன். இவர்களுடைய சொப்பனத்துக்கு இவன் சொல்றான், இன்னும் 3 நாளைக்குள்ள பார்வன் உன் தலையை என்ன செய்வார், உயர்த்தி என்று சொல்லுகிறார். 2 பேருக்கும் அப்படி சொல்றார். அதே போல பார்வனுடைய சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் சொல்லும் போது 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று 7 ஆண்டுகளை குறித்து யோசேப்பு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் என்று என்ன செய்யவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்ப பாருங்க, யோசேப்பு மற்றவர்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த ஆண்டுகளை குறித்து சொல்ல முடிகிறது. அவனுக்கு எந்த ஸ்தானத்திலே அவன் மறுபடியும் அவர்கள் உயர்த்தப்பட போகிறார்கள் என்று சொல்ல முடிந்தது. ஆனால் யோசேப்புடைய சொப்பனத்துக்கு அதெல்லாம் சொல்ல, நான் உன்னை உயர்த்துவேன் எங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த யோசேப்பு தொடர்ந்து கர்த்தரை நம்பினான். கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்பதை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தான். இப்பொழுது ஆண்டவர் தமது கிரியைகளை ஆரம்பிக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அந்த கிரியைகள் என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. ஆனால் யோசேப்புக்கோ யோசேப்பின் சகோதரர்களுக்கோ தேவன் தமது கிரியைகளை துவங்கி விட்டார் என்பதை அவர்கள் என்ன செய்யவே இல்லை, அறியவே இல்லை. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில கூட இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற ஏற்கனவே துவங்கி அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, சரியான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இதை அப்படியே நீங்க கொஞ்சம் அதை 37 இருந்து நான் சொல்லுகிற காரியத்தை கவனித்துக் கொண்டு வாருங்கள். இப்பொழுது சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள், சகோதரர்கள் அவனை கொலை செய்ய தீர்மானிக்கின்றார்கள். அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, இந்த யூதா எதுக்கு இவனை கொலை செய்யணும், இவனை அந்த மீதியானியர்கள் கிட்ட என்ன செஞ்சிடலாம், விற்று விடலாம் என்று சொல்லி அவனை அந்த மீதியானியர்கள் கிட்ட கரெக்டா விற்று விடுகிறார். அந்த மீதியானியர்கள் கரெக்டா இந்த யோசேப்பை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க, போத்திபாருக்கு அவனை என்ன செய்யறாங்க, விற்று விடுகிறார்கள் என்று படிக்கிறோம். இப்ப சரியா எங்க வருகிறார் போத்திபார். இந்த போத்திபார் யாரு, பார்வோனுடைய அரண்மனையிலே மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன். பாருங்க, வேற எங்கேயாவது ஒரு மளிகை கிடைக்கோ, வியாபாரம் மூட்டை தூக்குறவங்க கிட்ட என்ன செய்யல, அவங்க விற்கல. அப்ப கர்த்தர் எப்படி இந்த யோசேப்பை நடத்துகிறார் பாருங்க. ஒரு பெரிய அந்த எகிப்து தேசத்தை ஒரு பெரிய ராஜாவினுடைய அரண்மனையில மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு யார் வந்து சேர்றா, இந்த யோசேப்பு வந்து சேர்கிறார். அதான் அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நடத்துதல் ரொம்ப அபார விதமாக இருக்கு. அதை இந்த யோசேப்பினால் முதலாவது என்ன செஞ்சிருக்கவே முடியாது, அதை அறிந்து கொண்டிருக்கவே முடியாது. ஆகவேதான் நான் சொல்றேன், நீங்கள் உங்களை வைத்திருக்கின்ற குடும்பங்கள், உங்களை வைத்திருக்கின்ற பட்டணங்கள், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி காணப்படுகிறது. அது சபையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டாக தற்செயலாய் நடைபெறுகிற காரியங்கள் அல்ல. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்கிறேன். எபேசியர் 1:11 தயவு செய்து வாசித்து பாருங்கள். 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே. இந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? டிவியில கூட அதை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தமது சித்தத்தின்
ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ தேவனுடைய அந்த உறவிலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம் என்று சொல்லப்படும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தத்தை வைத்து நம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற காரியங்களை கட்டு செய்து, ஒருவேளை நம்முடைய கண்கள் அது என்ன செய்யலாம், அது மறைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் மிகச்சரியாக நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது அவர் போத்திபாருடைய அரண்மனைக்கு வருகிறார். அங்கே அந்த போத்திபாருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைக்கிறது. படிப்படியாக அந்த ஸ்தானத்திலே அவர் உயர்ந்து போத்திபாரின் அரண்மனையிலே அவன் ஒரு பெரிய அதிகாரியாக, போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக அவன் உயர்த்தப்படுகிறான். அடுத்தது என்ன நடக்குது, அங்கே ஒரு தவறான குற்றச்சாட்டு அவன் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கோபப்பட்டு அவனை பொய்யான ஒரு தகவலை அல்லது குற்றச்சாட்டை சொல்லி எங்க அனுப்புறாங்க. அங்கே இந்த வசனம் படிக்கும் போது வாசிக்கலாம். 39வது அதிகாரத்துல அங்கே நாம் படிக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டு இருக்கும் சிறைச்சாலை. அப்ப ராஜ அரண்மனையிலே ராஜாவோடு தொடர்பில் இருந்தவர்கள் ஏதாவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களை வைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில யார் வந்து சேர்றா? யோசேப்பு. வேற ஏதாவது அந்த காமன் பிரிசன் எல்லாம் கிடையாது, மற்ற பிரஜைகள் இருக்கின்ற சிறைச்சாலைகள் அல்ல. யாருடைய இடம்? ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலை. அப்ப பாருங்க, போத்திபார் யாருங்க? அவன் பார்வோனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். இப்ப ராஜாவின் கட்டளையால் சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த ராஜ அரண்மனையிலே சேவிக்கின்ற ராஜாவோடு நேரடி தொடர்பில் இருக்கின்ற மனிதர்கள். அங்கதான் யார சந்திக்கிறான்? பானபாத்திரக்காரனை அவன் சந்திக்கிறான். பானபாத்திரக்காரன் சாதாரண ஒரு நபர் அல்ல. ராஜாவினுடைய நன்மதிப்பை பெற்றவன், நம்பிக்கைக்குரியவன், மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து ராஜாவுக்கு உறுதுணையா இருக்கிறவன். நெகேமியாவை குறித்து நம்ம படிக்கிறோம். நெகேமியா யாரு? பானபாத்திரக்காரன். நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்கிறாரு, உன்னுடைய முகம் ஏன் துக்கமுகமாக இருக்கிறது? இது மனதின் துக்கமே இல்லாமல் வேறொரு துக்கம் அல்ல என்று சொல்லி அவனுக்கு பெரிய அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து அவனுடைய கேட்டதெல்லாம் கொடுத்து அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனை அவன் சந்திக்கிறான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தற்செயலாய் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தற்செயலாக என்ன செய்யல, நடக்கல. இப்ப அங்கே அவனை சந்திக்கிறான். பிற்பாடு இந்த பானபாத்திரக்காரன் இந்த யோசேப்பை எங்க கூட்டிட்டு போறாரு? அரண்மனைக்கு, பார்வோன் இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கே அந்த அதிகாரத்துக்கு, அந்த தேசத்தின் 2வது நிலை அதிகாரத்திற்கு யார் வந்து சேரா? யோசேப்பு வந்து சேருகிறான். இப்ப இதை படித்து இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது தேவன் படிப்படியாக இந்த யோசேப்பை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நகர்த்தி கொண்டே, வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய தீர்மானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மிக சரியாக தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், அவருடைய கரிசனை நம்மேல் இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு நம்மேல் இருக்கிறது, அவருடைய வழிநடத்துதல் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கின்றது. அந்த சரியான வழிநடத்தலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் தம்முடைய திட்டங்களை, தீர்மானங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். உடனே சொல்லுவோமா? ஆமா, தேவன் அவருடைய தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். சரி, இதற்கா அவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் அல்லது அங்கே அந்த நபர்களுடைய உணர்ச்சிகளை குறித்து சில காரியங்களை நான் சொல்லும்படி நிற்கிறேன். இதற்கு ஃபர்ஸ்ட் யாரை பயன்படுத்துறாரு? யோசேப்பின் சகோதரர்களையே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அப்போ சகோதரர்களுக்கு உள்ளான உணர்ச்சிகள் என்ன அப்படின்னா, என்ன உணர்ச்சி வருகிறது அவர்களுக்கு? பொறாமை என்கின்ற உணர்ச்சி. இப்ப பாருங்க, இது ஏன் நான் இதை தெளிவாக நான் சொல்லுகிறேன் என்றால், பல நேரங்களிலே இப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆனால் இது தெய்வீக வழிநடத்துதல் என்று நாம் அறியாதவர்களா இருக்கிறோம். இப்ப உடனே என்ன செய்யறோம்? மாம்சத்துக்கு ஏதுவாக செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன், தேவன் இப்படிதான் செயல்படுகிறவரா இருக்கிறார். நீங்க வேதத்தில் இருக்கிற எந்த நபர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்தானா? கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார் 100 மடங்கு. உடனே பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை என்ன செய்தாங்க? அந்த இடத்துல இருந்து துரத்துகிறார்கள். கடைசியா அவன் பேசபாவுக்கு வரும்போது தேவன் அவரை
என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், சந்திக்கிறார். பிறகு யார் துரத்துறாங்களோ அவர்கள் வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை என்ன செய்யறாங்க? செய்து போகிறார். அப்போ இதெல்லாம் யார் தான் கண்ட்ரோல் பண்றா? தேவன். அப்போ இனி யாராவது உங்கள் மேல் பொறாமைப்படுவார்கள் என்றால் நீங்க யாரு மேலும் பொறாமப்படக்கூடாது. அவருடைய நல்வாழ்வை பார்த்து நீங்கள் யார் மேல என்ன செய்யக்கூடாது? நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்து நான் பேசிட்டு இருக்கேன். நாம அவங்க மேல பொறாமப்பட்டா நம்ம மூலமா அவங்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு. ஏன்னா அவர்களையும் கண்டது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஆகவே மற்றவர்கள் யாராவது உங்கள் மேல் பொறாமைப்பட்டா அவர்களுக்காக நல்லா என்ன செய்யுங்க? சோத்திரம் பண்ணுங்க. அவளை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஏன்னா ஒரு தேவ திட்டம் என்ன செய்ய போகுது? நிறைவேற போகிறது, நிறைவேற போகுது. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம மாம்சத்துக்கு எதுவான கிரியைகள் என்ன செய்ய மாட்டோம். சண்டைகள், கோபங்கள் எல்லாம் வரவே வராது. சரி, அடுத்தது பொறாமை என்னவா மாறுது? கோபமாக மாறுகிறது. கோபமாக. இப்ப கோபப்பட்டுதான் அவங்க என்ன செய்யறாங்க? அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவனை விட்டுவிட வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. அதே போலதான் போத்திபாருடைய அரண்மனையில இந்த போத்திபாருடைய மனைவிக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர கோபம். கோபம். இப்ப அதே கோபத்தினாலதான் அவனை தவறான குற்றச்சாட்டுகளை அவள் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்தது இதை கேட்ட போது போத்திபாருக்கு வந்தது என்ன? அவனுக்கு என்னதான் வருது? கோபம் வருகிறது, கோபம் வருகிறது. அதே போல இந்த பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகிகளின் தலைவனும் கூட பார்வனுடைய கோபத்தினால் தான் எங்க வந்து உட்கார்ந்துருக்கான்? சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறான். அப்போ நாம பாருங்க, இப்படி கோபப்படுறாங்க, அப்படி கோபப்படுறாங்கன்னா நீங்க நாம ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் வேதத்தின் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டும். தேவன் எப்படி பார்க்கிறாரோ இந்த உலகத்தை, சூழ்நிலைகளை, மனிதர்களை நாம் எப்படி பார்க்கணும்? வேதத்தின் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டும். அப்போ இந்த கோபம் தான் என்ன செய்கிறது? அடுத்தடுத்த ஆக்ஷனுக்கு என்ன செய்யுது? அங்க அவர்கள் செயல்படுகிறார்கள். கர்த்தர் ரொம்ப சீக்கிரட்டா, ரகசியமாக தமது திட்டத்தை யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டே காரியங்களை நகர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஒரே ஒருத்தர் தான் ஆமேன்றாங்க. என்னமோ சொல்லிட்டு போனி அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாரும். புரியுதா புரியலையா? யாரை கொண்டு செய்கிறார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சகோதரர்கள் நிச்சயமா நினைத்திருக்க மாட்டாங்க இவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுவான், அங்கே ஒரு அதிகாரியாக அவன் உயருவான் என்று நினைச்சிருந்தாங்கன்னா அவனை விட்டுருப்பாங்களா? நிச்சயமா வித்திருக்க மாட்டாங்க. அடுத்தது போத்திபாருடைய மனைவியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத புருஷன்கிட்ட சொன்னா இவன் என்ன செய்வான்? சிறைச்சாலையில கொண்டு போய் போடுவான். அப்போ இந்த பானபாத்திரக்காரனை அவனை சந்தித்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் உயர்த்தப்படுவான் என்ற நிலையை அவள் அறிந்திருந்தால் நிச்சயமா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் இவர்களுக்கு பின்னால் இருந்து தேவன் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அதிகாரத்துக்குட்பட்டவர்களானாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் செயல்படும் போது நம்ம பொறுமையாக கொஞ்சம் காத்திருப்போம் என்றால் தேவன் முடிவிலே தமது வல்லமையை, தமது கிரியைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய். அப்ப தேவன் வழி நடத்துறாரா? இப்ப நாம என்ன செய்யறோம்னா இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களோடு கூட போய் சண்டை போடுறோம். அவன் கோபப்பட்டு நம்மளை பேசுறான் அல்லது நமக்கு எதிராக என்ன செய்யறான்? ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்யறான்? நம்முடைய வேலைக்கே உழை வைக்கிறான். நம்முடைய வேலையிலிருந்து தூக்குவதற்காக கூட என்ன செய்யலாம்? அவர்கள் செயல்படலாம். அல்லது வேறு சில காரியங்கள் குடும்பத்துல நடக்கலாம், வேறு எந்த இடத்திலும் அந்த காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இவைகளை தேவன் அனுமதிப்பார் என்றால் தேவன் அதற்கு பின்னால் ஒரு மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பார்வை, ஒரு புரிதல் நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்வோம்? நம்ம சண்டை போட மாட்டோம், அவங்களை குறை சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு நாம என்ன செய்ய அண்டர் கிரவுண்ட் வேலையை செய்ய மாட்டோம். அவர்களை ஆசீர்வதித்து என்ன செய்வோம்? ஜெபிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். ஏன்னா பின்னாட்கள்ல இந்த யோசேப்பு சொல்லுகிற காரியங்களை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். ஆதியாகமம் 45 7-9 வசனங்கள் வாசிக்கலாமா? தயவுசெய்து அதை கவனிச்சுட்டு வாங்க. ஒரு கேள்வி கேட்க போறேன்.
சரி, இங்க ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருகிறது. என்னது? தேவன் என்னை, தேவனே என்னை என்ற. அப்ப தேவனே என்னை நடத்தினார்னா யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு? சகோதரர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. போத்திபார் வீட்டுல அவனை ஒப்பு கொடுக்கிறார். போத்திபார் மனைவியின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இப்படி சிறைச்சாலைக்கு வந்து சேருகிறான். இதெல்லாம் யார் தான் நடத்துறா? தேவனே நடத்துற. ஆனா மற்றவங்கள், இதை புரியாதவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, யோசேப்பு முடிச்சுட்டாப்பா, யோசேப்புடைய கதை என்ன செஞ்சிட்டோம் நாங்க, இனி சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று அவங்க நினைச்சிருப்பாங்க. போத்திபார் மனைவி என்ன நினைச்சிருப்பா? இனி அவ்வளவுதான், அவன் செத்தான், அவ்வளவுதான், இதற்கு மேல அவன் அந்த சிறைச்சாலையை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது என்ற நிலையிலே அவர்கள் எல்லாரும் நினைத்திருப்பாங்க. ஆமா, எங்கே மனிதர்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்களோ அங்கே தேவன் தமது கிரியைகளை துவங்குகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே இதை நம்ம பார்க்கும் போது தேவன் சரியாக நேர் வழியிலே தேவன் யோசேப்பை என்ன செய்திருக்கிறார், நடத்தி. உங்களுடைய வாழ்க்கை கூட கொஞ்சம் நீங்க திரும்பி வீட்டுல போய் இப்ப யோசிக்க முடியாது. நீங்க வீட்டுல அமைதியாய் உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளிலே தேவன் எப்போ தேவனை சந்தித்தீர்களோ, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தீர்களோ, அந்த நாளிலிருந்து இன்றைக்கு நிற்கிற இந்த நேரம் வரைக்கும், இந்த ஸ்தானம், இந்த உயர்வு, இந்த நிலை வரைக்கும் உங்களை படிப்படியாய் நடத்தி வந்ததை தயவு செய்து நினைவு கூறும்படி கேட்கிறேன். மிகச்சரியாக ஒரு நபரை என்ன செஞ்சிருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. மிக சரியாக அவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த காரியங்கள் நிமித்தம் சில நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில அது இருக்கான்னு தெரியல, இருக்கும், நிச்சயமா இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். என் வாழ்க்கையில சொல்லணும்னா, படிப்படியாய் தேவன் நடத்தின அந்த காரியங்களை நினைவு கூற அல்லது நடத்தி வந்ததை நினைக்கும் போது தேவன் சரியாதான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மிகச்சரியாக தேவன் என்னை நடத்தி இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருந்தால் நிச்சயமா அவருடைய தீர்மானத்தின் தயவுக்கு தீர்மானத்தின்படியே தேவன் உங்களை நடத்தி இருப்பார். சரி, இருக்கட்டும். இந்த சூழ்நிலைகளிலே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நடத்துதல் யாருடைய வாழ்க்கையில இருந்தது? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதல் இருந்தது. தேவனுடைய ஆளுகை இருந்ததா? ஆமா, தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் என்ன செய்யுது. அது யார் கையில போனாலும், யோசேப்பு யார்கிட்ட இருந்தாலும், குழியில போட்டாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனை கண்ட்ரோல் பண்றாரு. அடுத்தது மீதியானவர்கள் கையில அவனுடைய ஆளுகையில தான் அவன் இருக்கிறான், தேவனுடைய ஆளுகையில. கடைசியாக போத்திபார் வீட்டுக்கு வரும்போதும் ஆளுகையில இருக்கிறான். சிறைச்சாலைகளின் கர்த்தருடைய ஆளுகையில தான் என்ன செய்யறான், இருக்கின்றான். இப்ப அதுல இருந்ததுனாலதான் நீங்கள் 39ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல படித்து பார்த்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எந்த இடத்துல அவன் போய் சேர்ந்தானோ அதே இடத்துல உயர்ந்த ஒரு அதிகாரியாக அவன் என்ன செய்கிறான், மாறுகிறான். அதே போல சிறைச்சாலைக்கு போனான். இந்த கடைசியை படிக்கும், கர்த்தரோ 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு டெப்டி ஜெயில் வார்டனா உயர்த்தப்பட்டிருக்கிறார். யாரு? ஜெயிலர் இருக்காங்க, சிறை அதிகாரிகள். இப்ப உதவி சிறை அதிகாரியாக யார் உயர்த்தப்பட்டிருக்கா? யோசேப். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அதோட முடிஞ்சதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் எங்க இருந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப் கிட்ட இருந்த அந்த நல்ல குணநலன்களின் மூலமாக அவன் படிப்படியாய் உயர்த்தப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலையில் 2வது ஸ்தானத்தை யார் அடைந்திருக்கா? யோசேப். போத்திபார் வீட்லயும் அவன் செகண்ட் சான்ஸ், செகண்ட் பிளேஸ். சிறைச்சாலையிலும் அவன் 2வது நிலை அடைந்திருக்கிறான். எகிப்து தேசத்துக்கும் 2வது நிலை. அதான் நான் சொன்னேன், ஒண்ணு இங்க இருக்கிற எல்லாரும் எந்த நிலைக்கு வரணும், 2வது நிலைக்கு வரணும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை முதல் ஸ்தானத்துக்கு என்ன செய்வார், தாவீதுக்கெல்லாம் முதல் ஸ்தானம். தானியேல் 2வது நிலையில என்ன செய்தார், இருந்தார். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதுல 2ல தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். விரும்புங்க, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமா ஒப்பு கொடுங்க. படிப்படியாய் தேவன் உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இப்பொழுது 40வது அதிகாரத்துக்குள்ளாக நாம கடந்து வரப்போகிறோம். 40வது அதிகாரத்துக்கு உள்ளாக நான் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை, 40வது அதிகாரத்திலிருந்தே நான் ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனான்னு நம்ம படிச்சோம்ல, அந்த சிறைச்சாலை, இந்த தடவை நான் படிக்கும் போது புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு
கற்றுக் கொடுத்தார். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். பல முறை நாம் படித்ததுதான். சரி, இப்போ இந்த 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் கவனமா கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்களே புரிந்து ஒரு புதிய காரியத்தை நீங்க இப்போ எனக்கு சொல்லணும். ஒரு புதிய காரியத்தை நீங்கள் என்ன நம்ம படிக்கிறோமோ அதுல புதிய காரியம் இருக்குது, அத புதிய காரியத்தை எனக்கு சொல்ல வேண்டும். ரைட், ஓகே, கவனமாக படிக்கலாமா? 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திற்கு வேலைக்கு வாங்கினான். சரி, இப்பொழுது 40வது அதிகாரத்துக்கு வருவோம். 40வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். சரி, இப்போ இந்த காரியத்துல என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? யாரு தலையாரி? போத்திபார் தான் யாரு? தலையார். அப்ப போத்திபாருடைய வீட்டுலதான் சிறைச்சாலையே என்ன செய்யுது இருக்கு. போத்திபாருடைய வீட்டுலதான் சிறைச்சாலை இருக்குது. இந்த சிறைச்சாலையில தான் யார் போடுறா பாருங்க. இப்ப அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரைட் கரெக்டா பிடிச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த தலையாரிகளின் அதிபதி தான் யார்கிட்ட? யோசேப்பின் இடத்துலதான். அந்த 4வது தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் என்ன செய்தான்? ஒப்புவித்தான் என்று நம்ம படிக்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை எனக்கு புரிந்த பாருங்க. 3வது வசனத்தை கூட பாருங்க. அவர்கள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல். அப்ப இந்த சிறைச்சாலை எங்க இருக்குதுன்னா போத்திபார் வீட்டை தான். அப்ப போத்திபார் வீட்டுல யோசேப்பு அதிகாரியாக இருந்த போது இந்த சிறைச்சாலையெல்லாம் அவன் என்ன செஞ்சிருப்பான்? பார்த்திருப்பான். அந்த சிறைச்சாலை தலைவனை என்ன செஞ்சிருப்பான்? பார்த்திருப்பான். அவனோடு கூட நல்ல ஒரு உறவு என்ன செஞ்சிருக்கும்? நிச்சயமாக ஜெயிலரோட இருந்திருக்குமா? நம்ம சட்டு புட்டுன்னு அப்படியே கோபமா எரிச்சல்ல எல்லாரையும் பார்த்து சிடுசிடுன்னா, சட்டு புட்டுன்னு சொல்லிட்டேன், சிடுசிடுன்னு எல்லார்கிட்ட இருந்திருந்தோம்னா இவன் எங்க போயிருக்கான்? ஜெயிலுக்கு போகும்போது அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செஞ்சிருப்பான்? உட்காவல் அறையில போட்டு என்ன செஞ்சிருப்பான்? அடைத்து வைத்திருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவனுக்கு கர்த்தர் உயர்த்தப்படும் போது தெய்வீக குணாதிசயங்களை இவன் வெளிப்படுத்தினதினாலே இப்ப எங்க இருக்கிறான்? சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு என்ன செய்ததான்? இதுக்கு முன்னாடி எனக்கு புரியல. இந்த தடவை கொஞ்சம் படிக்கும் போது இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆகவே பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நேரத்துல மனிதர்கள் கிட்ட தயவையும் அன்பையும் கரிசனையையும் நாம் காண்பிக்கும் போது ஒரு காலம் வரும், அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யும்? திரும்ப அது நமக்கு கிடைக்கும். ஆமா, எந்த அளவின்படி நீங்கள் அளக்கின்றீர்களோ அதே போல எந்த அளவு பாத்திரத்துல என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன செய்யும்? எந்த அளவின்படி அளக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன அளக்கிறீர்களோ. கோபத்தை அளந்தால் சண்டையை அளந்தா, பொறாமை அளந்தா, இதுதான் திரும்பி அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி திரும்பி உங்ககிட்ட வரும். அப்புறம் அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆகவே ஒரு காலம் அவன் உயர்த்தப்பட்டு போத்திபார் அரண்மனை 2வது ஸ்தானத்தில் இருக்கும்போது அதே கேம்பஸ்ல தான் என்ன இருக்குது? இந்த ராஜாவின் மனிதர்களை வைக்கின்ற சிறைச்சாலை இருக்கிறது. அங்க இப்ப பாருங்க, இவன் அந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கான். அப்ப அங்க இருக்கிற அந்த மனிதர்கள் கிட்ட ஒருவேளை இந்த சிறைச்சாலை தலைவன் கூட இந்த யோசேப்பினுடைய அந்த அந்த அதிகாரத்துக்கு கீழே கூட என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அவர்களிடத்துல இவன் ரொம்ப பெருமையாக கர்வமாக என்ன செஞ்சிருக்க மாட்டான்? நடந்திருக்க மாட்டான். இப்ப அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப கையில கிடைச்சோன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான் யோசேப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆகவே நம்ம எப்போதும் தாழ்மையுள்ளவர்களாய், பொறுமையுள்ளவர்களாய், அதே சமயத்துல நம்முடைய வேலையில உண்மை உள்ளவர்களாய், நம்முடைய அதிகாரத்தை நீதியாக, நியாயமாக, நேர்மையாக அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அநியாயமாய், அநீதியாக அதிகாரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? பயன்படுத்திடக்கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ளும். இப்பொழுது பாருங்க, இப்ப சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில என்ன செய்யுது? தயவு கிடைக்குது. இப்ப பாருங்க, இப்ப சிறைச்சாலை தலைவன் இருக்கான். ஆனா அதுக்கு மேலதான் யார் இருக்கா? போத்திபார் இருக்கார். அவன் ஜெயில் கண்ட்ரோல் ஃபுல்லா சிறைச்சாலை தலைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு.
ஆனால் அதற்கு தலைவனாக யார் இருக்கா? போத்திபார் இருக்கிறான். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனம், தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். இப்ப யார் இந்த 2 பேரை கொண்டு வந்து கொடுக்குறா? போத்திபார் தான் யாருடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்குறா? யோசேப்பினுடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்குறா. அப்போ யோசேப்பு அங்க இருக்கும் போது உயர்த்தப்படுகிறான். இப்ப போத்திபாருக்கு, அதான் நான் சொன்னேன், போத்திபார் இந்த போத்திபாருடைய மனைவி சொன்ன காரியத்தை கேட்டபோது அவன் கோபம் கொண்டான் என்று என்ன செய்தோம்? படித்தோம். அதான் நான் அந்த இடத்தை படிக்க முடியுமா? எத்தனாவது வசனமா? 19. எஜமான் கேட்டபோது அவனுக்கு, நான் கடந்த வாரம் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு கோபம் உண்டது. ஆனா யார் மேலன்னு சொல்லல. யார் மேல கோபம் உண்டான்? ஆனா யோசேப் மேல கூட ஒரு சந்தேகம் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். கோபம் உண்டான். கோபம் உண்டா? நான் சொன்னேன், அன்றைய நாட்கள் இப்படிப்பட்ட செயலை செய்தவர்களுக்கு என்னதான் கிடைக்கும்? மரண தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறார், இவ்வளவு நேர்மையாக உண்மையா இருக்கிற மனிதன் இந்த காரியத்தை செய்திருப்பானா? ஆகவே இவனை எங்க கொண்டு போடுறாரு? சிறைச்சாலை தலைவர். இப்ப பாருங்க, எந்த நபர் சிறைச்சாலைக்கு போட்டாரோ அந்த நபரே இந்த 2 பேரை யோசேப்பினுடைய வசத்துல என்ன செய்கிறான்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். எந்த சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறானோ அவன் சொல்றான், கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டிருக்கிற சவுல் சொல்றான், நிச்சயமாக நீ ராஜாவாய் வருவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று யார் சொல்றா? சவுல் சொல்லுகிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நடக்குமா? இன்றைக்கு நடக்குமா? நடக்கணும்ன்ற நாம நேர்மையாக இருந்தா, நம்ம உண்மையா இருந்தா, நாம தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக இருந்து தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். அப்போ நான் இந்த பகுதியிற்குள்ளாக நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவன் மிகச்சரியாக யோசேப்பை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி. இது ஒரு கதை என்ற நிலையில நீங்க படிச்சிடாதீங்க. இந்த வேத புத்தகத்தை நான் படித்து புரிந்து கொண்ட நிலையில இருந்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒரு சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமா இருந்தாலும் சரி, ஒரு கட்டளையா இருந்தாலும் சரி, அதற்கு பின்பாக தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய உபதேசத்தை, தேவன் செயல்படுகிற நிலைகளை நாம் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். கடந்த வாரத்துல ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரத்தை படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு கிரியைகளுக்கு பின்னாலும் தேவன் ஒரு செய்தியை நமக்கு வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அற்புதத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு கிரியைகளுக்கு பின்னாலும் தேவன் ஒரு உபதேசத்தை, ஒரு 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 என்ன சொல்றது, உபதேசத்தை, ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை தேவன் அதிலே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, அது சம்பவமாக பார்க்கிறோம், ஒரு கட்டளையாக பார்க்கிறோம், ஒரு அற்புதமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த அற்புதத்திற்கு பின்னால் தேவன் ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்போ நாம் அந்த அற்புதத்தை மாத்திரம் பார்த்துட்டு கை தட்டிட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அதற்கு பின்னால் இருக்கும் சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இந்த 40வது அதிகாரத்துல தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து இந்த காலையில நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய வழிநடத்துதல் யாருக்கு தேவனுடைய வழிநடத்துதல் வரும்? அவருடைய ஆளுகைக்கு, அவரோடு கூட சரியான உறவில் இருக்கிறவர்களுக்கு. தேவ திட்டம் என் வாழ்க்கையை நடக்கணும்னு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மிக சரியாக நடத்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் இந்த 40ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தில. இப்ப பாருங்க, யோசேப்பு அந்த அதிகாரத்துக்கு உயர்த்தப்படணும். இதெல்லாம் பாருங்க, இந்த சகோதரர்கள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறவராய். இப்போ இந்த சிறைச்சாலைக்கு அவனை கொண்டு போனதற்கான நோக்கம் நமக்கு எப்படி தெரியும்னா, நம்முடைய கண் பார்வையில் எப்படின்னா, யோசேப்பு அவ்வளவுதாங்க, தவறான குற்றச்சாட்டுகள்னால அவனுடைய வாழ்க்கை, உடைய எதிர்காலம், உடைய தரிசனம், தேவ திட்டம் எல்லாமே ஒரு 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 முடிவுக்கு வருகிறது என்று நாம நினைப்போம். ஆனா முடிவுக்கு அல்ல, ஒரு துவக்கத்துக்கு என்ன செய்கிறது? அது வருகிறது. ஆகவே தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டியவர்களாயிருக்கும். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு வாசிக்கலாம். குற்றம் செய்தார்கள். அப்போ இவங்க அங்க வந்து சேருவாங்கன்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு தப்பு பண்ணுவானுங்க, இவனுக்கு 2 பேர் என்ன செய்வாங்க? அங்க வருவாங்க. ஆண்டவர் முன்பதாக திட்டமிட்டு இருக்கிறார். திட்டமிடல, தேவன் அதை அறிந்திருக்கார். இப்ப உடனே எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? அப்படி அல்ல, தேவன் எல்லாவற்றையும்
அந்த செல்ஃப் வில், அந்த சுய விருப்பத்தை அல்லது மனிதர்கள் தங்களுடைய காரியங்களை நடத்துவதற்கான அந்த சுய விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கட்டளைக்கு கீழ்ப்படியும் செய்யலாம், கீழ்ப்படியாமல். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும். ஒரு மனிதனை பார்க்கும் போதே அவன் என்ன நினைக்கிறான்னு என்ன செய்யும் ஆண்டவர். நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே இதோ கர்த்தாவே இவையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கு. அதனால்தான் அவர் தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் ரொம்ப, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு ரொம்ப அப்பாற்பட்டதாக, நம்முடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்டதாக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் நான் ஆராதனையில சொல்றேன், ரொம்ப பெரிய தேவனை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆராதித்துட்டு இருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை, மரியாதை கரெக்டா என்ன செய்யணும்? அவருக்கு கொடுக்கணும். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, பானபாத்திரக்காரரும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பான பாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிலின் தலைவனுமாகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம். இந்த கோபம் பாருங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கா. ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருகிறது என்றால் அதை கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம. அப்போ இன்றைக்கும் மனிதர்களுக்கு என்ன வருது? கோபம் வருகிறது. சில நேரங்கள்ல கடும் கோபம் எல்லாம் என்ன செய்யுது? வருகிறது. ஆனால் அதற்கு பின்னாடி கர்த்தர் கிரியை செய்கிறார். படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பாதான் இருக்குது. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையில் காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவல். அப்போ தேவன் உடனே செயல்பட மாட்டார். இப்ப நமக்கு என்னன்னா, காலையில ஒரு காரியம் நடக்கணும், சாயங்காலம் அடுத்த இன்சிடென்ட் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆனா அப்ப சொல்ற அங்க படிக்கிற அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார். அப்போ இங்க பொறுமையாக ஆண்டவர் செயல்படுகிறார். நம்ம தான் உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப என்ன சொல்றது, ஆனா தேவன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அந்த வார்த்தை அநேக நாள் காவலில் இருந்தார். இப்ப இவர்களை விசாரிக்கும் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கிறா? இந்த யோசேப்பு கிட்ட இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான்? எல்லாரையும், இந்த காவலில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்தான்? விசாரித்தான். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவங்க துக்கமுகமா இருக்காங்க. நீங்கள் ஏன் துக்கமுகமா இருக்கிறீர்கள் என்று என்ன செய்யறாரு? கேட்கிறார். நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம மற்றவர்களை விசாரிக்கிறவர்களா இருக்குமா? தேவனுக்கு அப்படிப்பட்டவருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவருக்கு என்ன குணாதிசயம் இருக்குங்க? விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம். ஆமா, எம்மாவூர் சீஷர்கள் துக்க முகமா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வழி நடந்து போனாங்க. உடனே ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்க ஏன்பா துக்கமா இருக்கீங்க? இப்ப பாருங்க, நம்மள எடுத்துக்கோம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வேணும்னு சொல்றேன். யோசேப்பு கிட்ட இருந்த இந்த குணாதிசயம் எல்லாம் கெட்டு போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு போயிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு விசாரிக்கிறவனாக இருந்தான். அவன் அதிகாரி தான், ஆனா அவனுக்கு கீழே கொடுக்கப்பட்ட மனிதர்களை என்ன செய்கிறான்? விசாரிக்கின்ற ஒரு. நீங்கள் மற்றவர்களை விசாரிக்கிறீங்களா? அந்த இடத்துல பாருங்க, 6வது வசனம், காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அவங்க ஒன்னும் வார்த்தையில சொன்னாங்க கலங்கி இருக்கிறோம் அப்படின்னால என்ன செய்யல, சொல்லல. அவங்கள பார்த்த உடனே ஒரு டிஃபரன்ஸ் என்ன செய்யறான்? நீங்க அப்படி யாரையாவது பார்த்து ஏங்க அவர்களிடத்துல இருக்கிற அந்த வித்தியாசத்தை பார்த்து அவர்களை விசாரிக்கிறீர்களா இருக்கிறீர்களா? பார்க்கறதே இல்லைங்க. யாரையும் நான் என்ன செய்யவே மாட்டேன், பார்க்கவே விரும்பலைங்க. யாரை மட்டும்தான் பார்ப்பேன்? தேவனை மாத்திரம்தான். நீங்க தேவனை பார்ப்பது உண்மையானால் சக மனிதர்களை என்ன செஞ்சாகணும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே. அப்ப பாருங்க, நீங்க தேவனை பார்ப்பது உண்டானால் யாரை பார்க்கணும்? சகோதரர்களை பார்க்கணும். இப்ப நான் நினைக்கிறேன், அன்றைக்கு இவனையும் அடைச்சிருப்பாங்க. அதிகாலை எழுந்து கர்த்தருடைய முகத்தை தேடி இருப்பான். கர்த்தருடைய முகத்தை தேடிட்டு இப்ப ஒவ்வொருவரையும் விசாரித்து வரும்போது கரெக்டா அவன் பார்க்கிறான். அவங்க முகங்கள் என்ன செய்கிறது? அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார். உடனே கேட்கிறான், நீங்க அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். பாருங்க, இதை கேட்டதுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இந்த சம்பவம் தான் எதுக்கு நேரா கொண்டு போகுது? அவனை ராஜாவுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு போகுது.
பாருங்க, தேவனிடத்துல இருக்கிற இந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போகணும்ன்றதுக்காக இது இருக்கக்கூடாது. அந்த அந்த தேவன் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருக்கிறார். நாமளும் மற்றவர்களை பார்க்கணும், அவங்களை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். இப்ப இந்த முதல் 4 வசனங்களிலே நாம பார்க்கிறோம், இந்த யோசேப்பு கையின் கீழாக இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? ராஜாவின் அரண்மனையில ராஜாவுக்கு மிக நம்பிக்கைக்குரியவர்கள், சாதாரண அல்ல. ஏனென்றால் அந்த நாட்களில் ராஜாவை கொலை செய்ய மற்ற அநேகர் என்ன செய்வாங்க? சதி திட்டங்களை தீட்டுவார்கள். ஆகவே பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவனாக அவன் காணப்பட்டான். சரி, இருக்கட்டும். அடுத்ததாக இந்த 5வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிற காரியம் பாருங்க. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம் பாகிகளுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார். இப்ப இவங்க 2 பேரும் போகும்போது, நைட்டு படுக்க போகும்போது, இன்றைக்கு நாம 2 பேரும் என்ன செய்ய போறோம்? கனவு பார்க்க போறோம். அதுவும் எப்படி? வெவ்வேறு பொருள் கொண்ட கனவு பார்க்க போறோம்னு நினைச்சிருப்பானுங்களா? கனவு வர்றது நம்ம கையிலயா இருக்குது? நம்ம கையில எல்லாம் இல்ல. அதுவா என்ன செய்யணும்? ஆண்டவரா கொடுக்க வேண்டும். அப்போ இங்க தேவனுடைய நடத்துதல் இருக்கா? ஆமா. நம்ம கரெக்டா இருந்தா நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை தேவன் ஒழுங்கா சரியா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? நடத்திட்டு இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் ஆபீஸ்ல கர்த்தர் மிகச்சரியாக காரியங்களை நடத்துகிறவராக இருப்பார். யோசேப்பின் நிமித்தம் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ உங்கள் நிமித்தம் சூழ்நிலைகளிலே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் தான் இந்த சொப்பனத்தை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த 2 பேருக்கும் என்ன செய்யறார்? கொடுக்கின்றார். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார். நான் இதை புரிந்து கொள்ற காரியம்னா, தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலேயே தேவனோடு உள்ள மிகச்சரியான தொடர்புள்ள ஒரு மனிதன் யாரு? யோசேப்பு. ஆகவே தேவனுடைய திட்டத்தில் இணைந்து, தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறான். நீங்க ஒருவேளை குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருக்கலாம், ஒரு தொழிலை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், வேறு எந்த சூழ்நிலையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனோடு கூட சரியான உறவிலே தேவனுடைய ஆளுகையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் இருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே தேவன் தமது செயல்களை நிறைவேற்றுவார். யாருக்காக என்றால் உங்களை குறித்ததான தேவ திட்டம் அங்கே நிறைவேறுவதற்காக தான். என்னுடைய இன்றைக்கு செய்தியின் அர்த்தம், தலைப்பு தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பராமரிப்பு. யாருக்கு? உண்மையாய் தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறவர்களுக்கு. சரி, இருக்கட்டும். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. வாசிங்களேன். பாருங்க, உடனே என்ன சொல்றான்? சொப்பனன்னு சொன்ன உடனே யாருக்கு வந்துருச்சு? யோசேப்புக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அவன் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். அப்போ இந்த காரியத்துல அங்க யாரை உயர்த்துறான்? தேவனை அவன் என்ன செய்யறான்? உயர்த்துகிறான். சொப்பனத்தை என்னிடத்துல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லல. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது. ஏனென்றால் தேவன் கொடுத்திருப்பார் என்றால் தேவன் தான் அதை ரிவீல் என்ன செய்யணும்? பண்ணணும். சரி, இருக்கட்டும். அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம படிக்கிற காரியம் என்னன்னா, சரி, அவன் அந்த சொப்பனத்தை விளக்குகிறவனாக இருக்கின்றான், அர்த்தம் சொல்லுகிறவனா இருக்கிறான். 9வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்ததா இருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கைகளில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னார். உடனே இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். இது எப்படிங்க இவருக்கு? இதுக்கு முன்னாடி இவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இப்படி எல்லாம் என்ன செய்யலாது? அது வரல. அந்த டைமை சொல்லல, அந்த பிளேஸ சொல்லல. ஆனா இங்க இந்த சொப்பனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அதான் மெசேஜ் ரொம்ப முக்கியம். அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்றால் செய்தி மிக சரியாக இருக்கும்.
குழப்புற மாதிரி இருக்குன்னா அது அது தேவனிடத்துல இருந்து வந்ததல்ல. ஏன்னா குழப்புறவனை தெளிவடைய செய்கிறதுக்கு தான் தேவனே செய்தியை என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். அதனால ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி. எவ்வளவு கான்பிடென்டா இதை சொல்றாரு பாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது, இந்த கைதிகளை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது, தேவன் இந்த யோசேப்பை இந்த வரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை இவனுக்கு பல முறை என்ன செய்திருக்கணும், கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் 1வது அதிகாரத்துல நாம் இதை படிக்கிறோம். படிக்க முடியுமா? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்துல தானியேலையோ அப்படின்னு வரும் இந்த இடத்த. 17வது வசனம். இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஒன்று நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் சில வரங்களை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் நமக்குள் என்ன செய்து கொண்டே இருக்கணும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதிலே நாம் தேறினவர்களாக என்ன செய்யணும், மாற வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுவேன். ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையை நான் அதை நம்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில கிரியைகளை, சில கிஃப்ட்ஸ, சில வரங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். முதல்ல நீங்க அதை அறியணும், என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் அறியணும். அதிலே தேறினவர்களாக மாற வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய், அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லுகிறார். நன்றாக இதுதான் ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம வளரும் போது கட்ட செயல்படுகிற கிரியை. அப்போ இந்த தரிசனங்களை அறியத்தக்க அறிவை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அவன் பார்வனுடைய தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு முன்பதாக பலருடைய தரிசனங்களுக்கு இவன் என்ன செஞ்சிருக்கணும், அர்த்தம் சொல்லியிருக்கணும். இவனுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அவைகள் நிறைவேறுதலை யார் பார்த்திருக்கணும்? யோசேப்பு நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும், நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும். ஆகவேதான் தைரியமாய் சொல்லுகிறான், உறுதியாய் என்ன செய்கிறான் சொல்லுகிறான், 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனுடைய பாத்திரம் அவர் கையில் திரும்பவும் அந்த பானபாத்திரக்காரன் என்ற அந்த வேலையை உன்னுடைய கையில கர்த்தர் என்ன செய்வார், அல்லது அந்த பார்வோன் கொடுப்பார் என்ற ஒரு பெரிய காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிறான், அவனுக்கு இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? வனாந்திரத்துல ஒரு குளிர்ந்த தண்ணீர் கிடைத்தது போல அவனுக்கு இருந்திருக்கும். ரொம்ப ஆறுதல், எப்படியாவது இந்த 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 சூழ்நிலையிலிருந்து மாறணும்னு தான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நினைச்சிருந்திருப்பான். இப்ப ஒரு நல்ல செய்தியை அவனுக்கு என்ன செய்கிறான், கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்குறான். இப்ப பாருங்க, இந்த 2 பேரும் சொப்பனம் கண்டாங்கல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் யாரு சொல்றா, பானபாத்திரக்காரன் சொல்றான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த சுயம்பாக்கிகளின் தலைவன் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த நேரத்தை கூட, அந்த சூழ்நிலையை கூட, அந்த மனிதர்களை கூட தேவன் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதான் பாக்குறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இப்ப அடுத்தது சொல்றாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். உடனே இவன் உயர்த்தப்பட போறான்றது தெரிஞ்சிருச்சு யோசேப்புக்கு. இப்ப அவன் சொல்றான், ஏன்னா நான் இந்த இடத்துல எந்த ஒரு, அடுத்த வசனம் பாருங்க, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்ட. இங்கே நான் படித்த போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன், யோசேப்பா இருந்தா, நான் எபிரேய தேசத்திலிருந்து என் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு என்னை என்ன செஞ்சான், 20 வெள்ளிக்காசுக்கு துரோகிகளாக அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு வந்தேன், அங்க உண்மையா இருந்தேன், அங்க ஒருத்தி வந்தா அப்படின்னு ஒரு பெரிய கதையை என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய், ஒரே ஒரு வார்த்தை களவாய், தன் சகோதரர்கள் மேல் எந்த குற்றத்தையும் என்ன செய்யல, சொல்லல. நாமளா இருந்தா என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், சொல்லிருவோம். அடுத்தது பாருங்க, என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்று. அப்ப யார குற்றம் சொல்லல, போத்திபார் மனைவிய குற்றம் சொல்லல. அப்போ அதனால்தான் நான் சொன்னேன், தேவன் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். 3 தடவை என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ யார குற்றம் சொல்லல, போத்திபார் மனைவியும் குற்றம் சொல்லல, அடுத்தது சகோதரர்களையும் என்ன செய்யல,
குற்றம் சொல்லல. உங்களை கர்த்தர் உயர்த்தணுமா, தேவ திட்டங்கள் நடக்கணுமா, குற்றம் சொல்றதெல்லாம் என்ன செய்யுங்க, விடு. தேவனே அதை அப்படி செய்தாருங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு அதை விடுறீங்க. யாரையும் குற்றம் சொல்லாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் இப்படி இருக்கிற சொல்லாது. தேவனே அதை நடத்தினார். நீங்கள் அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் தேவனுடைய தீர்மானத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவர் தமது சித்தத்தின்படி காரியங்களை மனிதர்களை கொண்டு என்ன செய்கிறார். இப்போ எனக்கு இதை படித்த போது பாருங்க, அவன் பாருங்க குற்றமே சொல்லல, தேவன் தான் இதை செய்தார் என்று சொல்கிறான். ஆனா என்ன சொல்ற, நான் இந்த காரியத்தை நான் இவ்விடத்திற்கு வருவதற்கு நான் இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஆகவே நீ பார்வனிடத்தில் இதை என்ன செய், அறிவித்து எனக்கு உதவி. எல்லாரும் நம்ம மனிதர்கள் தான், அதனால என்ன செய்வோம், இப்படிப்பட்ட இவன் நிச்சயமா உயர்த்தப்பட போறேன் என்றால் இந்த பார்வனோடு கூடவே நேரங்களை செலவு செய்கிற மனிதன் தான் யாரு, பானபாத்திரக்காரன். அவனுடைய நம்பிக்கை பெற்றவன். ஆகவே ஏதாவது ஒரு தருணத்துல இந்த யோசேப்புக்காக அவன் என்ன செய்ய முடியும், பரிந்து பேச முடியும். ஆகவே இதை சொல்லுகிறான் பாருங்க. அடுத்தது இந்த சுயம்பாகிகளின் தலை. சுயம்பாகிகள்னா அப்பம் சுடுகிறவன், பேக்கர் என்று சொல்லப்பட்டது. இந்த உணவு முழுவதும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த சுயம்பாகிகளின் தலைவன். அது பாருங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவன். சரியான டயட்டை யாருக்கு கொடுக்கணும், ஆமா ராஜாவுக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் அது எந்த ஒரு பாய்சனும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, பாய்சன்னா என்னது, விஷம், விஷம் கலந்து இருக்க கூடாது. ஆகவே இதெல்லாம் ரொம்ப கவனமாக அதை கவனிக்கிறார்கள். ஆகவே பாருங்க, அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிலின் தலைவன் கண்டு. ஏன்னா இவன் பிரச்சனை வேற. ஆனா இவன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், இது எதுக்குடா சொல்றது அப்படின்ட்டு விட்டுருப்பான். அப்போ அர்த்தம் நன்றா இருக்குது என்று சுயம்பாகிலின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேல். அப்ப பாருங்க, அவன் பாருங்க திராட்சை செடியிலிருந்து அந்த பழத்தை பிடிந்து அது அவனுடைய ப்ரொஃபஷன், அதை குறித்து சொல்லுகிறார். இங்க இவன் என்ன சொல்றது, ரொட்டி சுடுற வேலை. அப்ப கரெக்டா அதைவே கர்த்தர் என்ன செய்கிறார், காட்டுறாரு. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்று சொல்ற. அதற்கு யோசேப்பு அந்த 3 கூடைகளும் இப்ப உள்ளதின்படி சொல்றான். இல்லைங்க, உனக்கு சொல்ல முடியாதுன்னு என்ன செய்யல, நடக்கிறதை கர்த்தர் என்ன வெளிப்படுத்த அதை கரெக்டா சொல்றான். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். 2 பேருடைய தலையும் உயர்த்தப்படுகிறது. அந்த மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு நியமிக்கப்படுகிறான். ஒருவனுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. 2 பேரும் தலை உயர்த்தப்படுகிறது. அதான் ரொம்ப மிக முக்கியம். 2 பேருடைய காரியத்திலே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க. உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்ன. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நான், அந்த மனுஷனுக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும். ஒருவேளை இவன் தான் உண்மையாக அந்த பார்வோனுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப விசாரணையின் முடிவுல தீர்ப்பு என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இது தெரியல. இன்னும் 3 நாளைக்கு டைம் சொல்றாரு. 3 நாளைக்குள்ள அவங்க கிட்ட அவன் குற்றமற்றவனாக இருந்ததுனால அவனை திரும்பவும் உயர்த்திருக்கலாம். இவனை என்ன செஞ்சிருக்கலாம், குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால இவனை என்ன செஞ்சிருக்கலாம், தூக்கிலிட்டிருக்கலாம், அல்லது அந்த சிறைச்சேதம் செய்திருக்கலாம். பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்ன. இதை கேட்ட உடனே ஒருத்தனுக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னொருத்தனுக்கு என்ன இருக்கும், ரொம்ப வேதனை. அந்த 3 நாளும் சிறைச்சாலையில இவங்க 3 பேருடைய நிலைமை யோசேப்புக்கு தெரியும், இந்த 2 பேருக்கு தெரியும். இவருடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனநிலையையும் கர்த்தர் தான் என்ன செய்கிறார், அதை நடத்துகிறார். அப்பதான் அந்த பானபாத்திரக்காரன் என்ன நடக்கணும், அவன் ராஜா கிட்ட இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு சூழ்நிலை வரும்போது யோசேப்பை குறித்து என்ன செய்யணும் சொல்லணும். ஆகவே அந்த டைம் டியூரேஷனை கொடுக்கிறார். ஆழமா இதை என்ன செய்யணும், பதியணும். இது தற்செயலாய் நடந்தது அல்ல, இது தேவன் நடத்துகிறார். இப்போ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று கொஞ்சம் பாருங்க. அடுத்ததாக வாசிக்கலாம். 3ஆம் நாள் பார்வோனுடைய அப்படின்னா என்னது, பிறந்த நாள். பாருங்க, வேதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிற எல்லா இடங்களிலும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உண்மைதானே? நம்ம எங்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்குது, பிரச்சனை. சரி, இருக்கட்டும். 3ஆம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி, பெரிய ஒரு கிராண்டா விருந்து பண்ணுகிறான். ஏரோது பிறந்த நாள் கொண்டாடினா யோவான் ஸ்நானனுடைய தலை என்ன செஞ்சு வச்சு, பார்வன் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, இந்த சுயம்பாகிகளின் தலைவன் என்ன செஞ்சு, தலைவனுடைய தலை போயிடுச்சு. சரி, ஓகே. விருந்து பண்ணி பானபாத்திரக்கூடிய தலைவன் தலையும் சுயம்பாகியுடைய தலைவன் தலையும்
தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி. 2 பேரும் கூட்டிட்டு வாங்கப்பா, சிறைச்சாலையில இருந்து அவங்க வர்றாங்க. சொப்பனம் சொன்னபடியே இவங்களுக்கு யோசேப்பு கூட தெரியாது 3வது நாள் யாருடைய பர்த்டேன்னு, பார்வனுடைய பிறந்த நாள்னு தெரிந்திருக்கு வாய்ப்பில்லை. திடீரென்று அந்த பெரிய விருந்து நடக்கும் போது ராஜா அனௌன்ஸ் பண்றாரு, அவனுக்கு 2 பேரும் பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தலையை என்ன செய்து இது அப்படியே சொல்லுகிறான் யோசேப்பு. அந்த விளக்கம் ரொம்ப அக்யூரேட்டா அதை சொல்லுகிறான். உயர்த்தி பானபாத்திர தலைவன் பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அதை வைக்கும் போதே அடுத்தவனுக்கு என்ன இருந்திருக்கும், கை காலம் நடுங்கி இருக்கு. அந்தபடியே அந்த பார்வோன் கையிலே பாத்திரத்தை, பார்வனுடைய கையிலே அவன் பார்வனுடைய கையிலிருந்து பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிலின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவளுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்து. நிச்சயமா இந்த பானபாத்திரக்காரன் அந்த பறவைகள் எல்லாம் வந்து இந்த சுயம்பாகிலின் தலைவனுடைய அந்த சரீரத்தை எல்லாம் தின்னுட்டு இருக்கும் போது இவன் பார்த்திருப்பான் எவ்வளவு அக்யூரேட்டா காரியங்கள் என்ன செய்கிறது நடைபெறுகிறது. ஒரு ஆழமா நம்முடைய மனதிலே ஆழமாய் பதியத்தக்க ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார். இப்போ என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன செய், நினைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இதையும் தேவன் ஆளுகை செய்கிறார். இங்கேயும் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஆண்டவர் ஆளுகை செய்யறாரா? இப்போ பாருங்க, இங்க இடத்துல நான் எப்படி சொல்ல வர்றேன்னா, இப்போ சில நாட்கள் கழித்து இவ்வளவு ஆழமாக பதிக்கப்பட்ட இந்த பானபாத்திரக்காரன் இந்த நற்செயலை என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். இங்கே இவன் மறக்காமல் போய் ராஜா கிட்ட சொல்லியிருந்தான்னு வைங்க, இவனுக்கு ஒரு விடுதலை மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும், கிடைச்சிருக்கும். விடுதலை மட்டும்தான் கிடைக்கும். இவன் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. ஆகவே தேவனே இதை என்ன செஞ்சிட்டார், அவங்க கிட்ட மறக்கப்படும். இங்கேயும் தேவனுடைய நடத்துதல். இப்போ பாருங்க, நம்ம சிலர் உதவிகள் நம்ம சிலர்கிட்ட கேட்டிருப்போம். அவங்களும் செய்யறேன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த உதவி செய்யறேன்னு சொன்ன நேரத்துல அவங்க என்ன செய்யாம இருக்கலாம், செய்யாமல் உடனே நாம இவனை போய் நம்பணும் அப்படின்னு அவனை கொஞ்சம் 4 திட்டு என்ன செய்வோம், திட்டுவோம். ஆனால் இனி இதெல்லாம் செய்ய வேணாம், ஏன்னா அவனையும் ஆளுகை செய்கிறது யாரு, தேவன் தான். அப்ப அதுக்காகவும் கத்தர, எல்லாவற்றுக்காகவும் கத்தரை என்ன செய்யணும், நம்ம சோதனம். பரவாயில்ல, அவன் மறந்ததுக்காக கத்தருக்கு சோதனம். ஏன்னா கரெக்டான நேரத்துல கத்தர் அதை என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்த. அப்ப தேவன் அவருடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அவருடைய திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையில, அவரோடு சரியான உறவில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆளுகை செய்து மிகச் சரியாக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நடத்துறாரா? உங்க வாழ்க்கையில நடத்துவார். ஏன்னா அநேகர் என்ன நினைப்பாங்க, இது யோசேப்புக்கு நடக்குங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு அழகான ஒரு கதையை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் மோசே. கதையெல்லாம் கிடையாது, இது என்னது, இது ஒரு சம்பவமாக நடந்த ஒரு உண்மையான ஒரு காரியமா இருக்கு. அதான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இன்னைக்கு நல்லா ஒப்பு கொடுத்துட்டு போங்க, தினந்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவளா இருங்க. கர்த்தர் மிகச்சரியாக காரியங்களை நகர்த்துகிறவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செஞ்சிட்டான், மறந்து விட்டான் என்று படி. ஆகவே சில நேரங்களில் நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். சில நேரங்களில் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோம் தான். சில நேரங்களில், எப்போதும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளணும். ஆனா சில நேரங்கள்ல மனிதர்களையும் நாம் என்ன செய்யறோம், சார்ந்து கொள்ளுகளா இருக்கிறோம் மனிதர்களை. அதனாலேயே ஆண்டவர் அவனை மறக்க பண்ணினார். இப்ப ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 146ஆம் சங்கீதம், 146ஆம் சங்கீதம் 3வது வசனமும் 5, 6 வசனங்களையும், 146 3வது வசனத்தையும் 5, 6 வசனங்கள் வாசிக்கலாம். 2 நபரை என்ன செய்யாதீங்க, 2 காரியத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் பிரபுக்கள்னா யாருங்க, அமைச்சர்கள், அதிகாரிகள், இவர்களை குறித்து சொல்லுகிறார். நான் என்ன நினைச்சேன்னா, என்னோடு கூட ஒரு நபர் படிச்சாரு, அவர் அமைச்சர் ஆயிட்டார். அவ ஒரு காரியத்துக்காக பேசும்போது, சரி எப்படி நமக்குள்ள நல்ல பழக்கம் இருக்கு, இந்த பழக்கத்தின் அடிப்படையில் இந்த காரியங்களை செய்து முடித்து விடலாம் என்று அவர்கிட்ட போய் காரியத்தை சொன்னேன். ஆனா அவர் என்ன செய்யவே இல்லை, அதை செய்யவே இல்லை. அப்பதான் புரிஞ்சது, இந்த அமைச்சர்கள், இந்த பிரபுக்கள், இவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாம நம்ப வேண்டியது யாரு, ஆமா இவ பிரபுக்கள். இன்றைக்கு கூட இங்க யாராவது இருக்கலாம், எனக்கு அந்த அதிகாரிகள் தெரியுங்க, அந்த ஆபீசர் தெரியும், அந்த அமைச்சரை தெரியும், பிரதமரை தெரியும்,
எனக்கு அமெரிக்க பிரதமரையே என்ன செய்யும், பிரசிடென்டே தெரியும். இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு மேல யார தெரியணும் நமக்கு? தேவனது பிரபுக்களையும், அடுத்தது ரட்சிக்க திராணி இல்லாத ஆண்டவர் அதிகாரிகளின் மூலமாக, அமைச்சர்களின் மூலமாக, மனிதர்களின் மூலமாக செயல்படுவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மேல் என்ன செய்யக்கூடாது? ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆமா, உங்களுடைய முதலாளியை மூலமா கட்ட செய்வாரு. நம்பிக்கை முதலாளியின் மேல வச்சிடாதீங்க. முதலாளியின் மேல வைத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லெசன் எடுப்பார். கரெக்டா அது வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்து உங்களுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டான்? உதவி செய்யும். ஏன்னா நீங்க நம்பிக்கை யார் மேல வச்சுட்டீங்க? முதலாளி மேல வச்சுட்டீங்க, அதிகாரி மேல வச்சுட்டீங்க, மனிதர் மேல வச்சுட்டீங்க, உறவுகள் மேல வச்சுட்டீங்க. நம்பிக்கையை யார் மேலதான் வைக்கணும்? தேவன். அதுதான் இங்க வசனம் சொல்லிக்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத, உன்னை விடுவிக்க பலன் இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேங்கள். 5வது வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்லு, யாக்கோபின் தேவன் யார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் என்னத்தை காப்பார்? உண்மையை காப்பார். முதலாளி காக்க மாட்டான், மனுஷன் காக்க மாட்டான், பிரபுக்கள் காக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் உண்மையை காக்கிறவர். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆமா, அதனாலதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. என்ன புடமிட்டது? அப்பப்ப நம்பிக்கை எங்க போகுது? மனுஷர்கள் மேல, பிரபுக்கள் மேல, அதிகாரிகள் மேல போயிட்டு இருந்தது. இப்ப கூட போச்சு. பானபாத்திரக்காரன், அவன் பார்வோனுக்கு அடுத்த பக்கத்தே நிக்கிறவங்க, அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா தேவன் வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணும்? தேவன் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். தேவன் மேல் மாத்திரம். சரி, அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம். இப்பொழுது பார்வோன் 2 சொப்பனங்களை கர்த்தர் அவன் பார்க்கிறான். இங்கேயும் யார் தான் நடத்துறா? தேவன் தான் நடத்துறார். இப்ப பார்வோன் பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு பாருங்க, உடனே ஆண்டவர் சொல்லல. அநேக நாள் சிறைச்சாலையில இந்த சுயம்பாகிலின் தலைவனும் பானபாத்திரக்காரன் இருக்காங்க. அங்கெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? காலங்களை வைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல நமக்கு அவசரம்தான், நமக்கு பொறுமையா இருக்க முடியல. உடனடியாக சரி பரவாயில்ல ஆண்டவரே, இந்த வாரம் செய்யலன்னா, இந்த வாரம் ஒண்ணு செஞ்சீங்க, அடுத்த வாரமாவது ஒன்றை செஞ்சிருங்க, அடுத்த மாதமாவது செஞ்சிருங்க. இந்த காலங்கள் எல்லாம் அவர் கரத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நம்ம கையில கொடுத்திருந்தா பரவாயில்ல, நம்ம கையில கொடுக்கல. அவருடைய திட்டத்தின்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறவரா இருக்கு. ஆகவே இங்க இருக்கிற உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் அவருடைய நேரத்துலதான் செய்வார். நான் என்ன நினைச்சேன், ஆரம்பத்துல ஜபம் பண்ணி அதை கொஞ்சம் குயிக் பண்ணிடலாம், அந்த கிளாக்க வேகமா சுத்த விடலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அப்படிலாம் நடக்காதுங்க அவருடைய நேரத்துல. அதனால அது எப்ப செய்யறாரோ செய்யட்டும், அவர் கரத்துல இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்பிக்கையா அமைதியா என்ன செய்யணும்? உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதுக்குதான் சில குறிப்புகளை கொண்டு வந்திருக்கேன். நாம என்ன செய்யணும் இந்த காலகட்டத்துல என்றுதான் நான் சில காரியங்களை, குறிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, இருக்கட்டும். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இதுவும் கர்த்தர் தான் செய்யறார். சரி, அது என்னவென்றால் வாசிக்கலாம். இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டார். என்னங்க, அவலட்சணமான 7 பசுக்கள் வருது, அது புஷ்டியான 7 பசுக்களை பட்சித்து போட்டது என்று பார்க்கிறான். இது சாதாரண காரியம் இல்ல. ஒரு மாடு புல்ல வேணா பட்சிக்கும், ஆனா மாடு மாட்டைய பட்சிக்குது. இது எப்படிங்க? உடனே நாம என்ன நினைச்சிருவோம், இது தேவனிடத்துல இருந்து வந்ததல்ல அப்படி. அப்ப ஏதோ ஒரு காரியம் அங்கே இருக்கு. பாருங்க, அடுத்தது பாருங்க. இப்ப விழித்து கொண்டானா பாருங்க, இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆண்டவர் அதை செய்யறாரு. அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராம பண்ணாரு. இங்க ஆண்டவர் தூக்கத்திலிருந்து இவனை என்ன செய்யறார்? ஒரு காரியத்தை சொல்லி அவனை என்ன செய்யறார்? எழுப்புகிறார். தேவன் அதை எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார். பாருங்க, அங்க ஆமான்
மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை என்ன செய்யறான், ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கான். இங்க அந்த அகாசுவேரு ராஜாவுக்கு என்ன வரல, தூக்கம் வரல. கர்த்தர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். நம்ம மொர்தெகாயா இருக்கணும், தேவனோடு உள்ள உறவுல இருக்கணும். அப்ப நிச்சயமா நமக்காக காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கார். மறுபடியும் அவன் நித்திரை செய்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்திருப்பான், அவனுக்கு ஒண்ணும் விளங்கல, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது திரும்பியும் படுத்துட்டான். இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரு தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது இதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்று அறிந்தான். அப்ப பாருங்க, மற்ற சொப்பனங்களுக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசத்தை பார்வோனாலே அறிய முடியுது. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும், அறிய முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் செய்தியை கொடுக்கிறாரு. அந்த செய்தி உங்ககிட்ட வந்து சேரணும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட, இப்ப பாருங்க, ஒரு குழந்தை அம்மா கிட்ட பேசுறதும் அம்மா குழந்தை கிட்ட பேசுறது என்ன செய்யுது, இது அதுக்கு லாங்குவேஜே தெரியலன்னாலும் அம்மா சொல்றது அது என்ன செய்யுது, அதால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் பேசுறது நம்மால் என்ன செய்ய முடியும். ஆமா, இங்க பாருங்க, இதுல இன்னொரு காரியத்தை நான் புரிந்து கொண்ட காரியம், இங்க தேவன் தமது திட்டத்தை இந்த பார்வோனுக்கு சொல்றாரு. ஆனா அவனால் அதை விளங்கி கொள்ள முடியல. அதற்கு யார் தேவை, ஒரு 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 யோசிப்பு அங்க தேவை. நேபுகாத் நேச்சார் இடத்துல தேவன் பேசுகிறார். அந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுவதற்கு ஒரு தானியேல் தேவைப்படுகிறார். சில நேரங்கள்ல ரட்சிக்கப்படாத மனிதர்களோடு கூட தேவன் பேசுவார். ஆனால் அவர்களுக்கு அது என்ன செய்யாது, விளங்காது. அது யாருக்கு விளங்கும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் விளங்கும். இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். சரி, இருக்கட்டும். அவன் அது சொப்பனம் என்று அறிந்தான் என்று படிக்கிறோம். காலமே வாசிக்கலாம், 8வது வசனம். கலங்கி, இதெல்லாம் கலக்கிறதெல்லாம் யாரு, அவங்களுடைய முகம் துக்க முகமா இருந்தது. அவனை பார்த்து கேட்கிறான், ஏனப்பா உங்க முகம் துக்கமா இருக்கு. இப்ப பார்வோன் கர்த்தர் கொடுத்ததுனால அவன் முகம் கலங்கி கொண்டிருந்தது. உடனே அவன் என்ன செய்யறான், எகிப்துள்ள சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைப்பித்து ஏன் சொல்லக்கூடாமல் போயிட்டு என்றால், யார் தான் சொல்லணும், யோசேப்பு தான் அதற்கு அர்த்தம் சொல். அப்பதான் அவன் 2வது ஸ்தானத்துக்கு அந்த அதிகாரம். இதெல்லாம் கர்த்தர் யாருக்காக செஞ்சிட்டு இருக்காரு, உனக்காக செய்வார், உனக்காக செய்வார். நீங்க சரியான உறவுல இருக்கணும், உனக்காக செய்வார். அது முதலாளி கிட்டே குடும்பத்திலே ஆனாலும் சரி, அது எங்க வேணா இருக்கலாம், நீங்க அமைதியா இருந்தா போதும். ஆனா உறவுல இருக்கணும். தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அமைதியா இருந்தா நமக்காக காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் அழைப்பிக்கிறான். இதேதான் அங்கேயும் நடக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ஒருத்தரும் அந்த சொப்பனத்தையும் சொல்லல, அதன் அர்த்தத்தையும். அவனும் சொல்றான், சொப்பனத்தை சொல்லுங்க, அப்ப வேணா நாங்க. அவன் சொல்றான், ஏப்பா நான் சொப்பனத்தை சொன்னா நீ கதையை விட்டுட்டு போயிடுவ. அதனால ஏன்னா அங்க யார் வந்தாகணும், தானியேல் வந்தாகணும், தானியேல் உயர்த்தப்படணும். அதுக்காகவே ராஜா சொல்றாரு, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீ சொப்பனத்தையும் என்ன செய்யணும், சொல்லணும், அதன் அர்த்தத்தையும். இல்லைன்னா எல்லாத்தையும் கொன்னுருவன்றான், எல்லாத்தையும் கொன்னுருவன். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக அவன் சொல்றான், ஞானமும் அறிவு உள்ள எந்த ராஜாவும் இப்படி கட்டளை போட மாட்டான்றானுங்க அவனுங்க. சில நேரத்துல அப்படி வேடிக்கையாக கூட கட்டளைகள் வரும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணுங்க. அதான் இது யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு பெலிஸ்தீனாகிய கோலியாத் வந்தான். 40 நாள் சவால் விட்டுட்டு இருக்கிறான். யாருமே அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள. மிகச்சரியாக அந்த இடத்துக்கு யார் வரா, தாவீது வரா. ஏனென்றால் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் காண்பிக்க வேண்டும். நான் அபிஷேகம் பண்ணின தாவீது அடுத்த ராஜாவாக யாரு அபிஷேகம் பண்ணியிருக்கேன்னு யாருக்கு காட்டணும், தேசத்துக்கு கர்த்தர் காட்ட வேண்டும். ஆமா, நாம் அமைதியா இருந்தா போதும், கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகையில் நம்ம இருந்தால் போதும், உலகத்துக்கு நம்மை தேவன் காண்பிப்பார். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்ற, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார். நம்மளா பெருமைப்படுத்த கூடாது. நம்மள தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. நம்ம தேவனால் புகழப்படும், தேவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும், தேவன் கொண்டு வந்து வெளியே நிறுத்தணும். ரொம்ப அற்புதமான காரியம். ஒருவராரும் அதை சொல்ல கூடாமற் போயிற்று. அப்பொழுது வாசிக்கலாம், பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு என்ன செய்கிறது,
நான் ஏன்னா எல்லாரும் இது பண்றாங்க. அப்பதான் இவன் யோசிக்கிறான், டேய் நாம நம்மளுடைய காரியத்துல இந்த யோசேப்பு என்ன செய்தான், சொன்னதின்படியே என்ன செய்தது, நடந்தது. அதான் ஆண்டவர் ஆழமான ஒரு பாதிப்பை என்ன செய்கிறார், அந்த சிறைச்சாலையில 3 நாள் கொடுக்கிறார். ஆழமான பாதிப்பு. அதுல பாருங்க, இவனை உயர்த்தப்பட்டது மாத்திரம் அல்ல, இன்னொருத்தருடைய தலை சிறைச்சேதம் செய்யப்பட்டதையும் அவன் என்ன செய்தான். இதுதான் தேவன் செய்கிற காரியம் என்பதை இந்த பானபாத்திரக்காரன் உணர்கிறான். அப்ப யோசேப்பு யார் என்பதை அவன் என்ன செஞ்சிருக்கான், அறிந்து. நீங்கள் யார் என்பதை நீங்களா சொல்லிட்டு இருக்க வேணாம். உங்கள் மூலமாய் நடைபெறுகிற கிரியைகளின் மூலமாய் தேவன் ஜனங்களுக்கு அதை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். அப்பொழுது அப்ப ஆண்டவரே ஞாபகப்படுத்துவார். சொல்றான் பாருங்க, நானும் அவனும் ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட இங்கெல்லாம் தேவன் நடத்துகிறார். நடத்துதலை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த இனத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கும் அதெல்லாம் போகல. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு கிட்ட அதெல்லாம் போகணும். எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். சொப்பனத்தின் பயனை தேவன் நம்ம உயர்த்தணும்னா, இன்னொரு காரியத்தை கூட சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரேன். நாமளா பாருங்க, இப்ப சவுலை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்ட சாமுவேல் கிட்ட சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டாரு. கடைசியில சமஸ்த இஸ்ரவேலையும் கூப்பிட்டு சீட்டு போட்டா கரெக்டா யார் பேருக்கு விழுகுது, சவுல் பேருக்கு கரெக்டா விழுகுது. அவன் அங்க இல்ல. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அவன் எங்க ஆண்டவரேன்னு அவன் அந்த இதுல தளவாடங்கள் அண்டையில அவன் என்ன செய்திருக்கான், ஒளிந்து கொண்டு. அப்ப நாம எங்கேயும் நம்மளை காட்டிக்க வேண்டாம். தேவன் நம்மை உயர்த்தணும்னு தீர்மானித்திருந்தா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த புரிதல் எல்லாம் இல்ல. அவங்க தங்களை உயர்த்துவதற்காக முதலாளி கிட்ட போய் அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக அது இதெல்லாம் என்ன செய்யுது. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையா இருங்க. தேவனுடைய நேரம் வரும்போது தேவனாகவே என்ன செய்வார். மனிதர்கள் கிட்ட நம்ம காண்பித்து கொண்டே இருக்கக்கூடாது. நாம ஒழிந்து கொண்டிருந்தால் கூட கர்த்தரால் நம்ம என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். இதை சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார். அவனை கூப்பிடுங்க அப்படியெல்லாம் சொல்லல, இது அப்படியே நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா வேற யாரும் அங்க என்ன செய்யல, இதுக்கு ஆள் இல்ல. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். வாசிங்க 14. அப்பா, தீவிரமாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாள் இந்த யோசேப்பை யோசிச்சிருப்பான், எப்படியாவது இந்த சிறைச்சாலையில இருந்து என்ன செஞ்சிருக்கணும், நான் விடுதலை ஆகணும். இன்றைக்கு காலையில கூட உங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுவேன்னு ஒருவேளை கலங்கிட்டு இருக்கலாம். எப்ப இது விடுதலை ஆகும், எப்படி இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, என்னுடைய பிரச்சனைய விடுவிக்கவே முடியாது, யாரும் இல்லையா உதவி செய்ய அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய அந்த கரம் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்றால் ஒரு நாள் வரும், நிச்சயமாக தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்த. நான் யோசிச்சு பார்த்தேன், இது யோசேப்பை விடுவிக்க வேற யாரும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க தேசத்துல இருக்காங்க. யோசேப்பினுடைய நிலையை யாருக்கு தெரியாது. எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உயர்த்த யாரும் இல்லைங்க. என்னை கரிசனையாய் விசாரிக்க, என்னுடைய காரியங்களை ஈடுபட யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார் உனக்கு. ஆனா கர்த்தரோடு கூட உறவுல இருக்கணும். யாருமே இல்லைன்னு கர்த்தரையும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. தேவனோடு உள்ள அந்த தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக கடந்து வாங்க. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ரொம்ப மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேகர் அதை புரியறது இல்லை. பாருங்க, தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். அடுத்தது பாருங்க, அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில். இங்க நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக நேரம் வஸ்திரத்தை என்ன செஞ்சான், இழந்தான். சகோதரர்கள் அவன் இந்த பலவர்ணமான வஸ்திரத்தை என்ன செஞ்சான், உரிந்து கொண்டார். போத்திபாருடைய மனைவி என்ன செஞ்சான், வஸ்திரத்தை பிடுங்கி கொண்டு, சகோதரர்கள் வஸ்திரத்தை பிடுங்கி குழிக்குள்ள போட்டாங்க. அவள் வஸ்திரத்தை பிடித்து இழுத்துடு சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டா. இப்போ கர்த்தரே இப்போ வஸ்திரத்தை, இப்ப சிறைச்சாலை என்ன வஸ்திரம் போட்டுருமா, சிறைச்சாலை கைதிகளுடைய ட்ரெஸ்ஸை போட்டுருமா.
இப்ப கர்த்தர் அந்த ட்ரெஸ்ஸை மாத்துற உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். பாருங்க, வஸ்திரம் தைத்து பார்வோன் இடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி சரி அதுக்கு அடுத்தது நான் அடுத்த வாரத்துல நம்ம சிந்திக்க போறோம். ஏன்னா வேற டாபிக்கே மாறும். சரி, இருக்கட்டும். அப்ப இதுல இருந்து நான் சொல்லுகிற காரியம் இப்ப பாருங்க, எங்க சிறைச்சாலையில இருந்து என்ன செஞ்சிட்டார்? யோசேப்பு வெளியே வந்துட்டார். தேவன் மிகச்சரியாக அவனை வழிநடத்துகிறார். மிகச்சரியாக என்னது லாபானுடைய ஊர்ல இந்த யோசேப்பு பிறக்கிறாரு. கரெக்டா யாக்கோபின் மூலமாக கானான் தேசத்துக்கு என்ன செய்யப்படுறான்? கொண்டு வரப்படுகிறான். சகோதரர்களால் மீதியானியர்கள் கையில் விற்கப்படுகிறான். மீதியானியர்கள் கரெக்டா கொண்டு போய் எங்க சேர்க்கிறாங்க? எகிப்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க தலையாரிகளுடைய இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு கடந்து வந்து சேர்கிறான். சிறைச்சாலைக்கு கடந்து செல்கிறான். கடைசியா எங்க வந்து நிற்கிறான்? அரண்மனைக்கு வந்து நிற்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வாறு அவனை வழி நடத்துகிறார் என்பதை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடிகிறது. மறுபடியும் அதே தான் நான் சொல்ல விரும்புறேன். எபேசியர் 1:18-12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்து விட்டார். இப்பொழுது அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆகவே பேதுருகிட்ட கேட்டா சொல்வார், அவர் உங்களை ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். சரி, இப்ப எவ்வளவு நாளுங்க அடங்கி இருக்குது? அது கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் என்ன செய்யலாம்? அடங்கிதான் இருக்கணும். இவனுங்களுக்கெல்லாம் டைம் சொன்னாரு. யாருக்கு? இந்த சுயம்பாகிகளின் தலைவன் பானபாத்துக்கு 3 கொடிகள் காட்டினார். 3 நாள். பார்வோனுக்கு காட்டினார் 7 பசுக்கள், 7 இந்த கதிர்களை காட்டினார். இவன் சொல்லிட்டான். ஆனா யோசேப்புக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப லாங் டைம். புரியுதுங்களா? நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னாரு. டைம் என்ன செய்யல? சொல்லல. ஆனா அதுக்கு நிறைவேறுகிற போது நான் இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருஷம் அப்படின்ற வரும். குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது ஒரு உற்பவ கால திட்டத்தில் கரெக்டா டேட்டை சொல்லுவார் ஆண்டவர். கரெக்டா டேட்டை சொல்லுவார். ஆமா. அப்போ அது ரொம்ப லாங் பீரியடா இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொன்னா என்ன ஆயிடும்? இன்னொரு 25 வருடங்கள் இருக்கிறது அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்மோடு கூட குழப்புகிற தேவனே அல்ல, தெளிவா பேசுகிற தேவன். அப்ப பாருங்க, இங்க நம்ம இந்த காலகட்டத்துல இப்ப இவனுக்கு சொல்லல. ஏன்னா 13 வருஷம் எங்கதான் இருக்கணும்? நீ இந்த எகிப்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ரொம்ப அவன் வேதனைப்பட்டிருப்பான். ஆகவே கர்த்தர் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவர் தீர்மானிக்கிறவராரு. சரி, இந்த காலகட்டத்துல இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டோம். தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். யாரை நடத்துகிறார்? அவருடைய தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு, அவளோடு சரியான உறவில் இருக்கிறவள். இந்த காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய செய்தியை இன்றைக்கு நிறைவேற்ற விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னன்னா, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். பிலிப்பியர் 4:6 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. இப்ப இப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம செய்ய வேண்டியது என்னதுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. ஏன்னா தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விண்ணப்பங்களை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்குள்ள இன்னொரு காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. தேவனுக்கு தெரியப்படுத்துறது, நம்ம இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துறோம், கூடவே என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? கவலையும் பட்டுட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நான். தேவனுக்கு தெரியப்படுத்துறோம் கூட, ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதனாலதான் இந்த செய்தியை இப்படி சொன்னேன். தேவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார், விசுவாசிங்க. இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன வராது? கவலை வராது. கவலை வரும், ஆனா அந்த கவலை எல்லாம் கர்த்தர் மேல என்ன செஞ்சிடணும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாய், அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ கவலை வரும், வந்துட்டுதான் இருக்கும். வரும்போது பிடிச்சி எங்க வச்சிடணும்? கர்த்தர் இடத்துல வைக்கணும். அதுக்குதான் வசனத்தை படிக்க சொல்றது, அதுக்குதான் இந்த வேதத்தை தியானிக்க சொல்லுகிறது. இப்ப இதை தியானிக்கும் போது கவலை என்ன செஞ்சிடும்? எப்படி ஒரு இருட்டறைக்குள்ள லைட்டை போட்டோன்னே
இருள் என்ன செய்யுது? விலகி ஓடுதோ, அதே போல இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது கவலைகள் எல்லாம் என்ன செய்யும்? பறந்து போய்விடும். இப்ப நிறைய பேருக்கு இப்ப கவலை இல்ல, வெளியே போறப்ப சூழ்நிலை மாறும். அப்ப வரும், வந்தோடனே இதை என்ன செய்யணும்? ரீகால் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலதான் டெய்லி படிக்க சொல்றது. அப்போ கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் அப்பதான் பெருகும் போது கவலை எல்லாம் என்ன செய்யும்? பறந்து. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் அந்த நேரத்துல ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, பரவாயில்லைங்க, இன்னும் பல பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடந்து செல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். 6:25. கவலைப்படாது. இங்க ஆண்டவர் சொல்றார், என்னத்தை சாப்பிடுவோங்க, என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று ஜீவனுக்காகவும் கவலைப்படாதீங்க, சரீரத்துக்காகவும் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. இது ரொம்ப கவனமா கவனிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உங்க சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க, ஜீவனுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனா உறவு மட்டும் கரெக்டா இருக்கணும் ஆண்டவரோடு. அதுதான் சொல்ற, கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர். இதனால்தான் சொல்றார், மற்றவர்களை சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்க, தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிட்டு சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த. இங்க கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, செய்யலன்னா இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிங்க. சரி, இரண்டாவது காரியம், இந்த காலகட்டத்திலே இந்த யோசேப்பு செய்த காரியம் என்னன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை உள்ளவனாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே என்ன செய்தான்? அவன் சுறுசுறுப்பாய் செயல்பட்டு கொண்டே இருந்தான். இந்த காலவில இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஆனா திரும்பவும் ஞாபகப்படுத்தி கடந்து செல்கிறேன். கடந்த காலங்களிலே அதை குறித்து தெளிவா நான் பேசியிருக்கேன். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையில என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமா, நீங்கள் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவனாக வைத்திருக்கிறாரு, ஹவுஸ் ஒய்ஃபா வச்சிருக்காரு, வேலை ஸ்தலங்களில் ஒரு பொறுப்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சபையிலே சில பொறுப்புகளை கொடுக்கிறார், ஊழியங்களிலே கர்த்தர் சில பொறுப்புகளை, ஸ்தானங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே நமக்கு கர்த்தர் சில பொறுப்புகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த பொறுப்புகளில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களுடைய முதலாளி பார்க்காம இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பார்க்காம, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றுகிறீர்கள் அதை கர்த்தர் ரொம்ப கவனமா கவனிக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்வான்? திரும்பியும் கொடுப்பாரு, அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் இடத்திற்கு உள்ளதும் என்ன செஞ்சிருவாரு? இன்னைக்கு அநேக இடத்துல உள்ளதையும் கர்த்தர் எடுத்துக் கொடுவார். ஏனென்றால் கொடுத்த பொறுப்புகளிலே நீங்கள் நம்ம அநேகர் என்ன செய்யல, உண்மையற்றவர்களா இருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மை உள்ளவர்களா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கு. அதனாலதான் சொன்னேன், ஜாக்கிரதையுடைய கை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். இன்னொரு வசனம் கூட ஞாபகத்துக்கு வருது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ காண்பாய் என்றால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்காக வேலை செய்யாதீங்க. நீங்க தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய ஊழியக்காரராக அங்கே நல்மனதோடு கூட அந்த இடத்துல என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இதுவே ஜாஸ்தி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்க கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்துல என்ன செய்ய வைத்திருக்கிறார். உங்களுடைய முதலாளி யார் தான்? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கிறீர்கள். அது சின்ன ஒரு வேலையா இருக்கலாம், அதுல நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருங்க. தேவனுடைய, எப்படி யோசேப்பு தேவனுடைய ஸ்தானாதிபதியாக போத்திபார் வீட்டுல என்ன செய்தான்? இருந்தான். அது நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அது நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த எகிப்து தேசத்துக்கும் அந்த எகிப்து தேசத்தை சுற்றியுள்ள தேசங்களுக்கும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வாதமாய் வைத்தார். அப்ப நம்முடைய பொறுப்புகள் கர்த்தர் வைத்த ஸ்தானம் என்று நிலையுங்கள். அதிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உண்மை உள்ளவனை, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் பேர்ல என்ன செய்யறேன்? அதிகாரியாக.
இப்ப எடுத்தோன்னே அதிகாரி எல்லாம் மாத்த மாட்டாரு. எதிர்த்த உடனே ஊழியக்காரனாக, அடிமையாக கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஸ்தானத்தில் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது தேவன் அநேகத்தின் பேரிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இதுதான் காட்ஸ் பிரின்சிபல். இந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே தேவன் செயல்படுகிறார். ஏன்னா தேவன் மாத்த மாட்டார். அவருடைய பிரின்சிபல்ஸை என்ன செய்ய மாட்டார்? மாத்த மாட்டார். அவருடைய கோட்பாடு அதை புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இவ்வளவு தெளிவாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கவலைப்படாதிருங்கள். அதுக்கு பதிலா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னேன். இரண்டாவதாக, உண்மையாயிருக்கு, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை. மூன்றாவதாக, காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் ஆணித்தரமாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்து விட்டால் அதுல அவர் மாறுகிற தேவனே அல்ல. 400 வருஷம் தங்கள் இல்லாத அந்நிய தேசத்தில் துன்பப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிட்டார்? சொல்லிட்டார். ஆனால் 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே, அந்த 400 வருட உபத்திரவம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் அணியாய் எகிப்தை விட்டு என்ன செய்தார்கள்? புறப்பட்டார். 70 வருடம் பாபிலோனியே அவர்கள் சிறையாக இருப்பார்கள், அடிமையாக இருப்பார்கள் என்று கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே உரைத்து விட்டார். கரெக்டா 70 வருடம் முடிகிற போது கர்த்தர் இந்த பாபிலோனியர்களை அகற்றி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் கொண்டு வந்து கோரேசின் ஆவியை தேவன் ஏவி இந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அப்போ ஆண்டவர் செய்கிற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்கு முன்பாக கர்த்தர் செயல்படுகிறவர் அல்ல அல்ல அல்ல. புரியுதா நான் சொல்றது? அவருடைய நேரத்துலதான் அவர் என்ன செய்ய, அதனால்தான் அவருக்கு பேர் கர்த்தர். நாம ஜெபம் பண்ணி அவரை கொஞ்சம் மாத்திடலாம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணி அனுபவத்துல நான் சொல்றேன். அவரெல்லாம் மாத்த முடியாது. அவருடைய நேரத்துலதான் கர்த்தர் என்ன செய்வார். ஆனா கரெக்டா செய்வார். ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட முன்பின் என்ன செய்யாது. ஆனால் அவருடைய நேரம் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்யும்? அதனால தாவீது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதேன், சத்தத்தை கேட்டார். இன்னொரு இடத்துல சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருந்து. இப்ப மூன்றாவதுக்கு காரியத்தை நான் சொல்ற காரியம், காத்திருக்கிற நேரத்துல திட மனது, உறுதி வேண்டும். இன்றைக்கு அநேகர் காத்திருக்கிற நேரத்துல மன உறுதியை என்ன செஞ்சிடறாங்க? விட்டுறாங்க. இனி எங்கெங்க நடக்க போகுது? அவிசுவாசம். மன உறுதி. காத்திருக்கிறீங்களா? திடமனதாய் காத்திருங்கள். திடமனதாய், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னேன். இங்கே திடமன, உறுதியான மனது நமக்கு தேவை. உறுதியான மனது நமக்கு தேவை. நான்காவதாக, இங்க பாருங்க, கர்த்தர் இவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டே என்ன செய்யறான்? இருக்கான். அது குணாதிசயங்களை கூட நான் சொல்றேன், நம்முடைய தெய்வீக குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கோம். தேவனுடைய குணாதிசயங்களை அதை இப்படி நான் சொல்றேன், அவங்க முகங்களை துக்கமா இருந்தோன்னு உடனே அதை என்ன செய்யறான்? விசாரிக்கிறவனா இருக்கான். உடனே அவங்க ஏன் துக்கத்துக்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த காரணத்துக்கு, அந்த சொப்பனத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? அர்த்தம் சொல்லுகிறான். தேவன் நம்ம இடத்துல சில பொறுப்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், ஸ்கூல்ல படிக்கலாம், நிறுவனங்கள்ல வேலை செய்யலாம். நீங்க ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லும் போது, திடீர்னு ஒரு நாள்ல யாராவது ஒருவர் உங்ககிட்ட வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க. அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை நீங்க என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இப்ப தேவன் ஏதோ ஒன்றை நம்முடைய கைகளில் என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய வார்த்தையா இருக்கலாம், அவருடைய மனதுருக்கமா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான ஒரு கிருபையாக, அது பணத்தினாலோ ஆலோசனைகளின் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தைகளை கொண்டோ அவளுக்காக ஜெபத்தின் மூலமாகவோ ஏதோ ஒன்றை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கின்றார். அதை நாம் சரியாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு தாளந்து கொடுத்தவன் அந்த ஒரு தாளந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவன் அதை என்ன செய்ய, சீலையில சுற்றி அவன் குழி தோண்டி அதை வைத்து விடக்கூடாது. இந்த காலையில கர்த்தனோடு கூட ஏதோ ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இங்க இருக்கிற எந்த நபருக்கும் ஒரு கிஃப்ட, ஒரு தாளந்தை கொடுக்காமல் என்ன செய்ய மாட்டார். சிலருக்கு 5 தாளந்துகள் இருக்கலாம், சிலருக்கு 2 தாளந்துகள் இருக்கலாம், சிலருக்கு 1 தாளந்து. ஆனால் ஏதோ ஒன்றை உன்னிடத்துல அவருக்காக பயன்படுத்த கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்காரா இல்லையா? ஆமா, நீங்க போய் கேளுங்க, ஆண்டவர் என்ன தாளந்து கொடுத்திருக்கீங்க?
என்று இன்னொரு நாள் அதை சொல்றேன். எப்படி அதை நம்முடைய தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களை கண்டுபிடிக்கலாம்னா ஒரு சில குறிப்பு மாத்திரம் சொல்றேன். ஒன்று, அதன் மேல் நமக்கு ஒரு பிரியம் இருக்கும், விருப்பம் இருக்கும். அடுத்தது இரண்டாவது, அதை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அடிக்கடியாக வந்து கொண்டே இருக்கும். இது ரெண்டையும் வைத்து என்ன செஞ்சிடலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டை நீங்க அறிந்து கொள்ளலாம். சரி இருக்கு. இன்னும் நிறைய காரியம் இருக்கு, அதுல ரெண்டு மட்டும் இப்ப ஞாபகத்து வந்தது, அதை மட்டும் நான் சொல்றேன். அடுத்ததாக ஐந்தாவது காரியம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மாத்திரம் அல்ல, இந்த காலகட்டத்தில நீங்கள் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை மாத்திரம் நம்பணும். அதான் சொன்னேன், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதிருங்கள். அதுக்காக அவங்களை விரோதிக்கிறதெல்லாம் இல்ல, அவங்களை விரோதிக்கணும்னு சொல்லல. நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆனால் தேவன் யார் மூலமாய் செயல்படுவார் என்றால், பிரபுக்கள் மூலமாக, மந்திரிகள் மூலமாக, மனிதர்கள் மூலமா செயல்படுவார். ஆனால் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இப்ப மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் சில ஏமாற்றங்கள் வரும்போது கோபம் வருது, பகையா மாறிடுது. அவங்களை பார்த்து, ஐயோ அவன் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு அடுத்த நாள் அவனை என்ன செய்யறோம், திரும்பிட்டு போயிடும். ஏன்னா நம்பிக்கை யார் மேல வச்சுட்டோம்? மனிதர்கள் மேல. இப்ப நம்பிக்கை தேவன் மேல வைத்தா தேவன் அதை அனுமதிக்கலையாட்டிருக்கு. நாம மனிதர்களை கசந்து கொள்ள மாட்டோம், மனிதர்களை விரோதிக்க மாட்டோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அதனால சொல்றேன், எந்த ஒரு மனிதனையும் நம்பாதே. கர்த்தர் அனுமதித்தால், கர்த்தர் கட்டளையிட்டா அவன் கொண்டு வந்து என்ன செய்வான் உங்ககிட்ட. கர்த்தர் கட்டளையிடாவிட்டால் ஒன்னும் ஒரு 10 பைசா கூட என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு கொடுக்க மாட்டான். எந்த ஒரு சிறிய உதவி கூட செய்ய மாட்டான். ஆகவே நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல நம்ம வைக்கணும், மனிதர்கள் மேல அல்ல. ஏன்னா இது அடிக்கடியாக இது நமக்கு வரும், அடிக்கடியாக. ஊழியர்கள் சொல்ற ஒரு உதாரணம், ஆண்டவர் எலியாவை கேரித் ஆற்றங்கரைக்கு என்ன செய்யறார், அந்த இடத்துக்கு போக சொல்றார். இப்ப காலையில என்ன வருது, காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குது? ஆமா, அங்க இருக்கிற தண்ணீரை அவன் குடித்து கொண்டு காலையிலும் மாலையிலும் வருது, 2 நேரம். இப்போ யூஸ்ட் ஆகிருப்பான், அதுக்கு பழக்கப்பட்டிருப்பார் யாரு? எலியா. இப்போ நம்பிக்கை யார் மேல விட்டுறாரு? தேவன் மேல விட்டுட்டு இப்போ என்ன செய்வாரு? ஒரு 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 ஊழியர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு மதுரையில. அவரு என்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, நான் எப்போதும் போஸ்ட்மேனை நம்புவேன் அப்படின்னு. ஒரு காலத்துல, ஆரம்ப கால ஊழியத்துல எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாராம். ஆமா, வீட்டுல கேட்பான், அங்க எங்கேயும் போயிட்டா கூட அந்த போஸ்ட்மேன் வர்ற டைமுக்கு எங்க வந்துருவாராம். ஏன்னா கையெழுத்து போட்டு என்ன வாங்கணும், மணி ஆர்டர் வாங்குறதுக்கா. அப்படி இருந்த நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அத எங்க இருந்தெல்லாம் மணி ஆர்டர் வருமோ இங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் நிறுத்தினாருன்னு. அந்த டைமுக்கு கரெக்டா வந்துருவாராம். யார் வருவா? போஸ்ட்மேன் வந்துருவாரு, மணி ஆர்டர் வந்துரும் அப்படின்னு. சில நேரங்கள்ல ஊழியர்கள் கூட மனிதர்களை என்ன செஞ்சிடும், நம்புறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை உடைக்கிறார். அப்போ எலியா காலையில் எந்திரிச்சு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார்? கர்த்தருக்காக வெயிட் பண்ணாம யாருக்காக? காகத்துக்காக. ஆண்டவர் பார்த்தார், நீ யார பாக்குற? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்காம யார பார்த்துட்டு இருக்க? காகத்தை. இப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நாளையில இருந்து காகம் வராது, எங்க கிளம்பு, சாரிபாத்து ஊருக்கு என்ன செய். சில நேரங்கள்ல சில காரியங்களை தேவனே அடைக்கிறார். அந்த அந்த நபர்களை அந்த இடத்துல இருந்து என்ன செய்வார், மாற்றுவார். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கும். சரி, அடுத்தது தேவன் மேல் நம்பிக்கை. அடுத்தது இந்த காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல மாத்தம் கடைசி வரைக்கும் யோசேப்பு மிக தாழ்மையாக நடந்து கொள்ளுகிறார். ரொம்ப ஹம்பிளா என்ன செய்யறார், ஒரு அதிகாரி என்ற நிலையில அவன் இருந்தாலும் அவனுடைய தாழ்மை வெளிப்படுத்த அநேக இடங்கள்ல நம்ம படித்தோம். இந்த சிறைச்சாலை நபர்கள் கிட்ட போய் என்ன செய்யறான், அவளை விசாரிக்கிறவனா இருக்கிறான். அடுத்தது, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் எனக்குரியது என்று சொல்ல, எனக்கு அனுபவம் இருக்குங்க, நான் சொல்லி நிறைய காரியம் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்குங்க, அதெல்லாம் இல்ல, தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய தாழ்மையாக என்ன செய்யறான், நடந்து கொள்ளுகிறவனாக. அவனுடைய எல்லா இடங்களிலையும், போத்திபார் வீட்லயும் சரி, சிறைச்சாலையிலும் சரி, பிறகு அவனுடைய சகோதரர்களை அவன் சந்திக்கும் போதானாலும் சரி, தகப்பனை அவன் சந்திக்கும் போதானாலும் சரி, நான் பெரிய அதிகாரி ஆயிட்டேன் அப்படின்னு தகப்பனை என்ன செய்யல, அவன் அவமரியாதை பண்ணல. இந்த ஸ்தானத்தை எல்லா இடங்களிலேயும் யோசேப்பு தாழ்மையாயினான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்,
கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலகட்டத்துல யோசேப்புக்கு தாழ்மை இருந்தது. உங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்குதா? இயேசு உயர்த்தப்படுறது கூட அதான், அவர் தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை என்ன செய்து இயேசுவை உயர்த்தினார் என்று படிக்கும். ஆகவே இந்த காலகட்டத்துல யோசேப்புக்கு இருந்த அடுத்த குணாதிசயம் தாழ்மை. நிச்சயமா தாழ்மை இருந்ததுன்னா கர்த்தர் ஒரு உயர்வை அவர் நிச்சயமா கொடுக்கிறவரா இருக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். எப்போதும் தாழ்மை இருக்கணும். நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுனாலே அவர் அகங்காரம், பெருமை இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தேவன் தாழ்த்துகிறவராயிருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராய். நாம உயர்த்திக்க கூடாது. நம்மை நாமே உயர்த்துவோம் என்றால் கர்த்தர் நம்மை தாழ்த்தி விடுவார். தேவன் உயர்த்துகிற வரைக்கும் அடங்கி இருக்கணும். அது கூட ஒரு தாழ்மை தான். ஆகவே இந்த யோசேப்பு அவருடைய இந்த காலகட்டங்கள் முழுவதும் மிகவும் தாழ்மை உள்ளவராக அவர் இருந்தார். அடுத்தது அந்த 13வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அதை நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன். 40:13. இல்ல அந்த இடத்துல இல்ல, 14வது வசனம். நீ வாழ்வடைந்திருக்கும் போது, மன்னிக்கணும், 15வது வசனத்துல, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்ன. இங்க இதுல இருந்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் ஏற்கனவே சொன்னதுதான். மற்றவர்களை அவன் என்ன செய்யவே இல்லை, குற்றப்படுத்தவே இல்லை. மற்றவர்கள் அவனுக்கு குற்றம் இழைத்தார்கள், ஆனா அவன் என்ன செய்யல, குற்றப்பட. ஏனென்றால் அவன் என்ன நினைச்சான்னா, தேவனே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், தேவனே சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தார், தேவனே எகிப்துக்கு கொண்டு வந்தார். ஆகவே அவன் ஒருவரையும் என்ன செய்யவே இல்லை. ஆமா, கடைசி அதிகாரத்துல யாக்கோபு மரித்த பிறகு சகோதரர்கள் பயப்படுறாங்க. அந்த இடத்தை பிடிக்கலாமா? வாசிங்க, அந்த இடத்த சத்தமா வாசிங்கம்மா. ஆகையால் பயப்படாதிருங்கள். எத்தனாவது வசனம் படிக்கிறீங்க? 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பாருங்க, அடுத்து அந்த இடத்துல அவங்க எல்லாரும் 17வது வசனத்துல உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார்கள் என்று படிக்கிறோம். அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, 18வது வசனத்துல தாழ விழுந்தார்கள் என்று படிக்கிறோம். யோசேப்பு என்ன செய்யறார்? 19. யோசேப்பு அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசி, குற்றப்படுத்திட்டு இருக்கிறது அல்ல, ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினார். ஆகவே தேவனே காரியங்களை செய்கிறவர். ஆகவே மனிதர்கள் மூலமா தான் செய்வாரு. அந்த மனிதர்கள் மூலமாக செய்யும் போது அவங்களுக்கு கோபம் வரும், தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, சிறைச்சாலைக்கு போக வேண்டியது வரும், குழிக்குள்ள போக வேண்டியது வரும், மீதியானவர்கள் கையில விற்க வேண்டியது வரும். ஆனா யாரை கூட சொல்லக்கூடாது, செய்த நபர்களை குறை சொல்லி குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில அப்படி இருக்காங்களா? குழிக்குள்ள போட்டவங்க இருக்காங்களா? ஆமா, குழிக்குள்ள போட்டவங்க இருப்பாங்க, துரோகம் இழைத்தவர்கள் இருப்பாங்க, தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லி காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு தேவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னா நாம நினைப்போம் அவன் ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அங்கதான் பெரிய பிரச்சனைகளே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு, அன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும். இது எதுக்காகனா நம்ம உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றம். எப்போதும் துன்பமே இருக்கும்னு இல்லை. கடைசியில யோசேப்பு உயர்த்தப்பட்ட பிறகு அங்க அந்த துன்பங்கள் எல்லாம் மாறி அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றம். அப்ப நம்மை உருவாக்குவதற்காக தேவன் சில நேரங்களை பயிற்றுவிக்கிறார். ஆகவே மனிதர்களை என்ன செய்யவே கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. பெற்றோரை குற்றப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு மனிதனையும் நாம குற்றப்படுத்த. தேவன் கட்டளையிட்டா எல்லா காரியங்களும் என்ன செய்யும், நடக்கும். அவ எந்த மனிதனை கொண்டும் தேவன் கிரியை செய்ய உனக்கு முடியும். அவை நாம பார்க்க வேண்டியது எல்லாம் கர்த்தரை தான் பார்க்கணும்.
அவ எந்த மனிதனையும் குற்றம் சொல்லாதீங்க. ஆனா அவங்க மூலமா தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? காரியங்களை செய்யறாரு. ஆகவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த முடியும். ஆகவே நான் சொல்லுகிற இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, தேவன் நம்ம என்ன செய்கிறார்? வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வழிநடத்து, தேவனுடைய கரிசனை, தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. யாருடைய வாழ்க்கையில என்றால், உண்மையாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவருடைய வாழ்க்கையில, தேவனை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில, தேவனுடைய ஆளுகை இருக்கிறவருடைய வாழ்க்கையில தெய்வீக வழிநடத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, அது நீங்க ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜ்ல படிக்கலாம், வேலை செய்யலாம், நீங்கள் வீடுகளிலே உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய அதிகாரத்துக்கும் நம்மை அர்ப்பணிக்கும் போது சூழ்நிலைகளை தேவன் மாற்றி தேவன் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜீவனுக்காக, சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் நீங்கள் கை கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் என்று நான் சொன்னேன். ஆகவே இந்த காரியங்களை, இந்த 5-7 காரியங்கள், அதை நீங்க மறந்துடாதீங்க. எல்லா சூழ்நிலையும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையோடு கூட கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, வரங்களை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். தேவனை மாத்திரம் நம்புங்கள், மனிதனை நம்பி விடாதீர்கள். எப்போதும் தாழ்மையுடையவர்களாக இருங்கள். எந்த மனிதனையும் குற்றம் சொல்லாமல் இருங்கள். என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா உங்களுக்கு வாழ்க்கையில பண்ணலாம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இல்ல, தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம கடந்து செல்ல போகிறோம். நான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுவேன்.